மகத்தான அச்செய்தியை பற்றி அது எத்தகையதென்றால் அதில்தான் அவர்கள் வேறுபட்ட கருத்துக்கள் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறன்று அவர்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள். பின்னரும் சந்தேகமின்றி அவர்கள் விரைவிலேயே அறிந்து கொள்வார்கள். நாம் இப்பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா? இன்னும் மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா? இன்னும் உங்களை ஜோடி ஜோடியாக நாம் படைத்தோம். மேலும் உங்களுடைய தூக்கத்தை இடைப்பாறுதலாக நாம் ஆக்கினோம். அன்றியும் இரவை உங்களுக்கு அடையாக நாம் ஆக்கினோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத்। கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீது கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் கூறும்போது, உங்களில் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் கல்வி அறிவு அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒருவர் நல்லதை நாடிவிட்டாங்கன்னா அவர்கள் மார்க்க விஷயத்தை அறிந்ததா இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு மக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நல்லதை நாடுறாங்கன்னா அவருக்கு மார்க்க விஷயத்த கொடுப்பான். அந்த விஷயத்துல அவர் அறிஞராக்குறான். இன்னும் அந்த மார்க்க கல்வியை நம்ம படிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இருவர் விஷயத்துல பொறாமைப்படக்கூடாது என்று சொல்றாங்க. அது என்னன்னா, ஒருவருக்கு மார்க்க கல்வியை படிச்சு அதன் மூலம் தீர்ப்பளிப்பவர், இன்னும் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரை தவிர யார் இதுல இதுலதான் பொறாமைப்படணும், இன்னும் உலக விஷயத்துல பொறாமைப்படக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப இன்றைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, உலகத்தில் உள்ள அற்பமான பொருட்கள் மீதுதான் பொறாமைப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்னும் தங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வாங்கிட்டான், இன்னும் கார் வாங்கிட்டான், அதன் மீதுதான் பொறாமைப்படுறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மீது நீங்க பொறாமைப்படாதீங்க, அந்த பொறாமை உங்களுடைய நல்ல அமல்கள் எல்லாத்தையும் தின்று விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அன்றைய காலத்து சஹாபாக்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, தங்களுடைய பொருளாதாரம், பணம், காசு, முயற்சி எல்லாத்தையுமே மார்க்கத்துக்காக செலவு செஞ்சிருக்காங்க. ஏன் தங்களுடைய வாழ்க்கை கூட மார்க்கத்துக்காக செலவு செஞ்சிருக்காங்க. இன்னும் அன்றைய காலத்து சஹாபிய பெண்மணிகள் எப்படி இருந்தாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கத்தை ஆண்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ பெண்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்பாங்க, வாரத்தில் ஒரு நாள் எங்களுக்கு ஒதுக்கி அதில் எங்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளை ஒதுக்கி அவங்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பாங்க. அன்றைய கால சஹாபிய பெண்மணிகள் ஆர்வத்தோடு மார்க்க கல்வியை கற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்றைய பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, தங்களுடைய குழந்தைகள் உலக படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தங்களுடைய குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், அதெல்லாம் ஆசைப்படக்கூடியவங்க இருக்காங்க. இன்னும் படிப்பிலே பல சாதனை புரிந்தாலும் டாக்டர் ஆகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ அதில் ஆகணும், படிப்பிலே பல சாதனை புரியதான் விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க. இன்னும் இந்த சமூகத்தில் ஒரு சிறந்த ஒரு ஆலிமாகவோ அல்லது குரானை மனனம் செய்யக்கூடிய ஒரு ஹாஃபிலாகவோ அவங்க உருவாக்க விரும்பவில்லை. அப்படி நம்ம இந்த மார்க்க கல்வி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோமா அவர்கள் மூலம் நம்ம சுவனத்துக்கு செல்லலாம். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பத்ர் போர் நடந்துச்சு.
அப்போ வந்து 70 இறை நிராகரிப்பாளர்கள் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. அப்போ அன்றைய கால வழக்கப்படி பிணைத்தொகையை கொடுத்துட்டு கைதிகள்லாம் விடுதலையாகி போயிடலாம். வசதி இல்லாதவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சலுகை கொடுத்தாங்க. என்னன்னா ஒரு கைதி வந்து முஸ்லீமான 10 சிறுவர்களுக்கு வந்து எழுத படிக்க சொல்லி கொடுக்கணும்னு. அப்படி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கல்விக்கு முக்கியம் கொடுத்தாங்க. இன்னும் மார்க்க கல்விக்கும் அதை விட பல மடங்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. இன்னும் வந்து ரசூலுல்லாஹ் வந்து அவ்வளோ வந்து மார்க்க கல்வி பரப்புறதுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஈஸியாக வந்து மார்க்க கல்வி கிடைச்சும் நம்ம வந்து அதை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மார்க்கத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, மன் சலக துவரிகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு துவரிகன் இலல் ஜன்னா. யார் வந்து ஒரு கல்வியை தேடி நடக்கிறாங்களோ அல்லாஹ் வந்து அவருக்கு சொர்க்கத்தின் பாதையை இலகுவாக்குறான். இன்னும் வந்து அப்போ இன்றைய மக்கள் எப்படி இருக்காங்க, உலக கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னும் நம்ம மார்க்க கல்விக்காக நம்ம வந்து மார்க்க கல்வி தேடி நம்ம நடந்தோம்னா அல்லாஹ் வந்து நமக்கு என்ன செய்யறோம், சொர்க்கத்தின் பாதையை இலகுவாக்குறான். இன்னும் ஒரு மனிதன் இறந்துட்டான்னா அவனுக்கு 3 விஷயம் வந்து பின்தொடரும். அது என்னன்னா பயன்தரும் கல்வி, அவருக்காக வந்து பிரார்த்தனை செய்ய நல்ல குழந்தைகள், இன்னும் வந்து நிலையான தர்மம். இந்த 3 வந்து அவனுக்கு மறுமையில் வந்து பின்தொடரும். அப்போ வந்து நமக்கு இந்த 3ல வந்து நமக்கு ஒன்று வந்து பயன் தரக்கூடிய கல்வி. இந்த கல்வி தான் நமக்கு வந்து மறுமையில் நமக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. இன்னும் உங்கள் மூலமாக ஒருவருக்கு நேர்வழி வந்து கிடைக்குன்னா அது வந்து உங்களுக்கு சிறப்பு நிற ஒட்டகை இருப்பதை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போனா இவ்வளவு சிறப்புகளை பெற்ற அந்த மார்க்க கல்வியை படிப்பதற்கு நம்ம அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைச்ச நேரமும் இன்னும் அவர்களுக்கு குர்ஆன் அருளப்பட்ட நேரமும் நமக்கு எல்லாம் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் அன்றைய மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா ஷிர்க்லே மூழ்கி கிடந்தாங்க. கற்களை மட்டுமல்ல, கண்ணில் பட்டது எல்லாமே கடவுளாக அவங்க வந்து வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் வந்து வெக்கமே இல்லாம அவங்க வந்து நிர்வாணமாக அந்த காபாவை தவாஃப் செய்யும் அளவுக்கு வெக்கமே இல்லாம அந்த சமுதாயம் இருந்தாங்க. இன்னும் வந்து குலத்தையும் கொண்டு கோத்திரத்தை கொண்டு பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கக்கூடிய அளவுக்கு அன்றைய மக்கள் அறக்க பண்ண முடியாததாக இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபித்துவத்தை கொடுத்தான். இன்னும் வந்து குர்ஆனையும் இறக்கினான். அல்லாஹ் வந்து முதல்ல சொல்லியிருந்திருக்கான், உலகத்தை பத்தி சொல்லி கொடுத்துருக்கலாம், மார்க்க கல்வியை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க, இன்னும் வந்து ஒற்றுமை பத்தி சொல்லி கொடுத்துருக்கலாம். அல்லாஹ் இது எல்லாமே சொல்லாம அல்லாஹ் சொன்ன முதல் விஷயம் இக்ரா, நீ படி அப்படிதான் சொன்னான். இந்த மார்க்க கல்வி வந்துட்டுனா மார்க்க அறிவு வந்துவிட என்பதனால தான் அல்லாஹ் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கான். இன்னும் நம்மளோட குழந்தைகளை வந்து சிறு வயசுலேயே இருந்து நம்ம வந்து மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனுக்கு வந்து என்னுடைய அருமை மகனே நீ வந்து மார்க்க கல்வியை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா நீ வந்து அல்லாஹ்க்கு எதை இணை வைக்காத, இன்னும் வந்து தொழுகை நிலைநாட்டு, இன்னும் சகாத்து கூட அப்படின்னு சிறு வயசுலேயே அவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க. இன்னும் ஒருவரை நேர்வழி பக்கம் நீங்கள் அழைச்சது பின்பற்றுவோருக்கு கிடைப்பதை போன்ற நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். அப்போ வந்து நம்ம இந்த உலகத்தில் மார்க்க கல்வியை படித்தோம்னா நமக்கு வந்து நம்ம படிச்சுட்டு அதை வந்து பிறர் சொல்லிக் கொடுத்தோம்னா செஞ்சதை போன்ற அளவுக்கு நன்மை நமக்கும் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, பயனற்ற கல்வி வைத்து ரசூலுல்லாஹ் வந்து பாதுகாப்பு தேடிருக்காங்க. ஆனால் இன்றைய மக்கள் உலக கல்வி மீது ஆர்வத்துவம் கொடுக்குறாங்க, இந்த முக்கியத்துவத்தையும் கொடுக்குறாங்க. இன்னும் உலக ஆதாயத்தை அடைந்து கொள்வதற்காக யார் மார்க்க கல்வியை வந்து படிக்கிறாங்களோ அவங்க வந்து மறுமையில சொர்க்கத்தின் வாடை கூட நுகர முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. அப்ப இன்றைய மக்கள் எப்படி இருக்காங்க, நான் பெருமையா பேசணும், இந்த முகஸ்துதிக்காக தான் அவங்க வந்து மார்க்க கல்வி படிக்கிறாங்க, நான் சிறந்த ஒரு ஆலிமா அப்படிங்கிற ஒரு பேருக்காக தான் வந்து படிக்கக்கூடியவங்களா இருக்கு. அப்படி படிச்சோம்னா நம்ம சொர்க்கத்தின் வாடை கூட நம்மளால நுகர முடியாது. இப்ப சொர்க்கத்தின் வாடை நுகர முடியலன்னா வந்து நம்ம நரகத்துக்கு செல்லக்கூடியவங்களாக இருப்போம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரும் மார்க்க கல்வியை படிச்சு அதை பத்தி ஒருவர் வந்து அவங்கள்ட்ட கேட்டு அவங்க வந்து அதை மறைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நெற்பாடான கடிவாளம் போடப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மார்க்கங்கள் நமக்கு எவ்வளவு தெரியுதோ அதை பிறர் மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்து நமக்கு ஒரு அழகிய துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. என்ன அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் நிச்சயமாக உன்னிடத்து பயன் தரக்கூடிய கல்வியை நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து துவா செஞ்சுருக்காங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு தொழுகையையும் அவங்க துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் வந்து அன்றைய சஹாபாக்கள் நமக்கு வந்து எதை விட்டுட்டு போயிருக்காங்க, தங்கத்தையும் பொருளையும் விட்டுட்டு போகலாம். அவங்க விட்டுட்டு போனது எல்லாத்தையுமே இது மார்க்க கல்வியாக மட்டும்தான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவ்வுலகம் சபிக்கப்பட்டதாகும், அதில் உள்ளவே சபிக்கப்பட்டது. எதை தவிரனா மார்க்க கல்வியும் அதை சார்ந்தவை. இன்னும் வந்து தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பதை தவிர இந்த உலகத்தில் அனைத்து போய் நமக்கு சபிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் அற்பமான பொருட்கள் மீது ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருக்காங்க. அந்த ஆர்வத்தை நம்ம மார்க்க கல்வியில காட்டுறோமா நம்ம சிந்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கோம். இன்னும் வந்து ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்த துவாவை நம்ம ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி நம்ம ஓதி நம்ம வந்து மார்க்கத்துல வந்து ஒரு சிறந்த ஒரு ஆலிமாக நம்ம வந்து இருக்கணும். இன்னும் ஒவ்வொரு தொழுகையிலுமே அது நம்ம ஓதக்கூடியவங்களா. ஒரு மனிதன் மார்க்க கல்வியை படிச்சோம்னா அது வந்து அவன் வந்து பண்புள்ளவனாகவும் சிறப்புள்ளவனாகவும் இன்னும் அச்சமுள்ளவனாகவும் மாற்றுது. இந்த ஒரு உதவி செய்யுது. அப்படி வந்து நம்ம மார்க்க கல்வியை படிக்கணும். உலக கல்வி தான் இன்று மக்கள் வந்து அதிகமாக விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க. உலக கல்வி வேணும், அதை விட நமக்கு மறுமைக்கு வெற்றி தரக்கூடியது மார்க்க கல்வி மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த மார்க்க கல்வியை நம்ம வந்து படிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய
தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மரணத்தை பத்தி கூறும்போது குல்லும் நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் அதனுடைய மரணத்தை சுவைத்தே தீரும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று திடீர் மரணம். விளையாடி கொண்டிருப்பார், திடீரென்று மரணித்து விடுவார். காய்ச்சல் என்று மருத்துவமனையில் சேர்க்கப்படுவார், திடீரென்று மரணித்து விடுவார். அப்போ அந்த அளவுக்கு மரணம் நம்மளுக்கு சீக்கிரமாக நெருங்கக்கூடியதாக இருக்கு. இன்னும் அல்லாஹ்விடத்துல செருப்பு வாரை விட மரணம் சமீபமாக இருக்கிறது. எனவே நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்ம மரணத்தை நினைத்து அஞ்சி வாழக்கூடியவளாக இருக்கணும். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிற அச்சம் இல்லாம, இன்னும் நாளைக்கு நம்ம அல்லாஹ்வை சந்திப்போம், நாளைக்கு மறுமையில நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நினைவுல இருக்காம சர்வ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடினா அப்படின்னா அவனை நல்ல செயல்களை செய்ய வைப்பான். இன்னும் அவங்கள சஜ்தால மரணிக்க செய்ய வைப்பான். வாழ்வு எப்படியோ அதே போன்றுதான் மரணம் எப்படியோ அதே போன்றுதான் மறுமையும். எனவே நம்மளுடைய ஒவ்வொரு நாளையும் மரணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல அஞ்சி வாழக்கூடியவளாக இருக்கணும். இன்னும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரண வேளையில அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு அந்த நடுவுல படுத்துட்டு அவங்களுடைய வியர்வை ஒரு துணியால துடைத்து அவங்க லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அந்த கலிமாவை சொல்லக்கூடியவளாக இருந்தாங்க. அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களே மரணிக்க கூடியதை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம சாதாரண மனிதர்கள் தான், அப்போ நம்மளுக்கு மரணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம்? எனவே நம்ம மரணத்தை நினைத்து அதிகமாக அஞ்சி கொள்ளக்கூடியவளாக இருக்கணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிடுறாங்க, அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன். இன்னும் இந்த உலக வாழ்க்கை இறை நம்பிக்கையாளர்களுக்கு சிறைச்சாலையாகும், இன்னும் இறை நிராகரிப்பவர்களுக்கு சுவனச்சோலையாகவும் இருக்கிறது. நல்லடியார்களுடைய மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய மரண வேலையில மலக்குமார்கள் அவங்கள அல்லாஹ்வுடைய கோபம் இல்லாம இன்னும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உன் மீது இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய உடல்ல இருந்து லேசாக வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்களாம். உடனே அது விரைவாக அவங்க சொர்க்கத்துல உள்ள அந்த பட்டாடையில அந்த உயிரை கைப்பற்றி அவங்க வானத்துக்கு செல்வாங்களாம். அப்ப அது பயங்கரமான நறுமணத்துடன் இருக்குமா. உடனே அங்க உள்ள வானவர்கள் எல்லாரும் கேட்பாங்களா, இது யாருடைய உயிர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூறுவாங்களாம். நல்லடியார்களாக இருந்தால்தான் இப்படி. இதே நம்ம கெட்டடியார்களாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மரணம் எவ்வாறாக இருக்கும் அப்படின்னா, அது மலக்குமார்கள் கூப்பிடுவாங்களா, நீ அல்லாஹ்வுடைய கோபத்துடனும் இன்னும் அல்லாஹ்வுடைய சாபத்துடனும் நீ வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப அது நம்மளுடைய உடல்ல ஒவ்வொரு மூலையில ஒளிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா. இன்னும் அதை ஒரு முள்ளுல ஒரு கம்பளியை போட்டு எவ்வாறு கடினமாக இழுப்போமோ அந்த அளவுக்கு அந்த உயிரை கடினமாக இழுத்து அவங்க நறுமணம் வீசக்கூடிய, அதாவது துர்நாற்றம் வீசக்கூடிய இதுல எடுத்துட்டு போவாங்களாம். உடனே 7 வானத்துக்கு சென்ற பிறகு உடனே அவங்க கூறுவாங்களாம், இது யாருடைய உயிர், இது இவ்வளவு துர்நாற்றமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு கூறுறப்ப உடனே அவங்க சொல்லுவாங்களாம், இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கூறுறப்ப உடனே இது விரைவாக எடுத்து செல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுக்கு அவங்களுடைய கபூர்ல பயங்கரமான தண்டனைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுமா. அப்போ நம்ம நல்லடியாராக இருந்தா மட்டும்தான் நம்ம அல்லாஹ்வுடைய சாந்தியும் அல்லாஹ்வுடைய சமாதானமும் நம்ம மீது இறங்கக்கூடியதாக இருக்கு. இதே கெட்டடியார்களாக இருந்தா அல்லாஹ்வுடைய கோபமும் அல்லாஹ்வுடைய சாபமும் நம்ம மீது இறங்குது. எனவே நம்மளுடைய மரணத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அஞ்சி இவ்வுலகத்திலையும் சரி மறு உலகத்திலையும் சரி வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை 6 நாட்களில் படைத்து இன்னும் அதில் மனிதர்களையும் படைத்திருக்கிறார். இன்னும் அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் சோதிக்கிறார். அந்த சோதனையின் போது அந்த மனிதர்கள் வெற்றி பெற்றால் நாளை அவர்கள் சுவனத்தில் சுகபோக வாழ்க்கை வாழ்கிறார்கள். இன்னும் இதை அல்லாஹும் நபியும் நம்மளுக்கு கூறி உள்ளார்கள். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் இந்த சொர்க்கத்தின் இன்பத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது உங்கள் முன் நான் இப்போது எடுத்துரைக்க போகிறேன் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வலா ஐனுன் ராத், எந்த கண்ணும் பார்த்திராது, வலா உதுனுன்
சமியன், எந்த காதும் கேட்கிறாது, வலா ஹதர அலா கல்பில் பஸர், எந்த மனிதனுடைய உள்ளமும் சித்தரிக்காத வகையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்துள்ளார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை பிரம்மாண்டமாக படைச்சிருக்கான். இன்னும் நம்ம அதுல இருக்கணும், சொர்க்கத்துக்கு செல்லணும்னா நம்ம இந்த உலகத்துல அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் அந்த சொர்க்கம் நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதாக இருக்கு. இந்த சொர்க்கம் இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும் அல்லாஹ் எதுலையுமே சொல்லல. சொர்க்கத்துல இருந்து அல்லாஹ் பிரம்மாண்டமா படிச்சிருக்கான். அந்த சொர்க்கத்துல நம்ம செல்லணும்னா இந்த உலகத்துல நற்காரியங்கள் செஞ்சா மட்டும்தான் நாளை நம்ம சொர்க்கத்திற்கு என்னது செல்லக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தின் முதல் கூட்டம் நுழைவதவங்க எப்படி இருப்பாங்கன்னா பௌர்ணமி நிலவை போன்று தோற்றம் அளிப்பார்கள். இன்னும் அதுக்கடுத்து உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா மின்னும் நட்சத்திரங்களை போன்று தோற்றம் அளிப்பார்கள். இன்னும் அந்த சொர்க்கவாசிகள் மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள், சிறுநீர் கழிக்க மாட்டார்கள், இன்னும் மூக்கு சிந்த மாட்டார்கள். இன்னும் அவங்களுடைய சீப்பு எப்படி இருக்கும்னா தங்கத்திலான சீப்பு ஆக இருக்கும். இன்னும் அவங்களுடைய வேர்வை எப்படி இருக்கும்னா கஸ்தூரி மலத்தை போன்று இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் அவங்க யாபம் விடும்போது அல்லாஹ்வுடைய பெயரை அவங்க துதித்து கொண்டே இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் சொர்க்கத்தை எப்படிலாம் படிச்சு வச்சிருக்கான் நம்மளுக்காண்டி, நல்ல அறியாதுக்காண்டி. அப்ப நாம என்ன செய்யணும், அல்லாஹ் அதிகமாக நம்ம என்னது வணங்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம நாளைக்கு என்னது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவங்களாக இருப்போம். இன்னும் அல்லாஹ் தஆலா தன் திருமறையில கூறுதான், சாரிஉ இலல் மக்ஃபிரதி மின் ரப்பிக்கும் ஜன்னாத்தின் வ அர்லுஹு ஸமாவாத்து வல் அர்த், எவர் தன் இறைவனிடம் பாவ மன்னிப்பை பெறுவதற்கும் இன்னும் நீங்கள் சுவனத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். இன்னும் அந்த சுவனத்துடைய அகலம் நீளம் வானம் பூமியை போன்றுள்ளதாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தை படிச்சிருக்கான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்ப அந்த சொர்க்கத்தை நம்ம என்னது கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக அல்லாஹ் சொர்க்கத்தை படிச்சிருக்கான். அப்ப அந்த சொர்க்கத்திற்கு நம்ம செல்லணும்னா நம்ம அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுனாங்க, சொர்க்கத்தில் ஒரு இடம் அளவு கிடைச்சாலும் கூட இந்த உலகத்தை விட அது சிறந்ததாக இருக்கிறது. அப்போ நம்ம இந்த உலகத்துல நம்ம நிறைய நன்மைகள் செஞ்சாலும் சொர்க்கத்துல நம்ம என்னது செல்லக்கூடியவங்களாக இருப்போம். இன்னும் அது மட்டும் இல்லாம யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி நரகத்தை கட்டாயமாக்கிட்டான். இன்னும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் சொர்க்கவாசிகள் கேட்பாங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் என்னிடத்துல கேட்க இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது அது சொர்க்கவாசிகள் எல்லாம் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் என்னுடைய முகத்தை நீ வெண்மையாக்கவில்லை, இன்னும் எங்களை நரகத்திலிருந்து நீ காப்பாற்றவில்லை அந்த மனிதர்கள் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்களா. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் அவனுக்கு சுற்றி இருக்கும் திரையை அகற்றி அந்த மனிதர்களை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்களாம். அப்போ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் பார்ப்பதை விட அவங்களுக்கு வேற எதுவுமே விருப்பமானதாக இருக்காது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பெல்லாம் சொர்க்கத்தை படைச்சு வச்சிருக்கான். நம்மளுக்கு இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்பட்டால் நாளை நம்ம அருமையில் என்னது இன்பமான வாழ்க்கையை என்னது வாழக்கூடியவங்களாக இருப்போம். அப்ப இந்த உலகத்துல நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் நம்ம நாளைக்கு என்னது சொர்க்கத்திலிருந்து உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நம்ம என்னது அனைவரும் இருக்கக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்த உடனே ஒரு பொது அறிவிப்பாளர் வருவாங்களாம். அவங்க வந்த உடனே நீங்கள் மரணிக்க மாட்டீர்கள், நீங்கள் உயிரோடு தான் இருப்பீர்கள், இன்னும் நீங்கள் இளமையாக தான் இருப்பீர்கள், முதுமையை அடைய மாட்டீர்கள், இன்பத்தை தான் காண்பீர்கள், இன்னும் துன்பத்தை காண மாட்டீர்கள் என்று கூறக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பிரமாண்டமாக படிச்சிருக்காங்க. ஆனா இந்த அதிகாரிகள் என்ன செய்தாங்க, அல்லாஹ் விட்டு வேற கடவுளை வணங்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்ப அப்படிலாம் இல்லாம அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, சொர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு, அந்த மரத்துல அவங்க 100 ஆண்டு அவங்க பயணம் செஞ்சாலும் கூட அவங்க அந்த நிழலை அவங்களால கடக்க முடியாது. அப்ப இதுலயும் நம்ம ஒருத்தவங்களாக இருக்கணும்னா அல்லாஹ் அதிகமாக வணங்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நரகவாசிகளிலிருந்து கடைசியாக ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கு வருவார். அவர் எப்படி வருவார்னா தவழ்ந்தபடியாக வருவார். அல்லாஹ் சொல்லுவான், அந்த மனிதர் இடத்துல நீ சொர்க்கத்திற்கு செல் அப்படின்னு சொல்லும் போது அந்த மனிதர் சொல்லுவாங்க,
யா அல்லாஹ் நான் சொர்க்கத்திற்கு போனேன், ஆனா அது எனக்கு நிரம்பியதாக இருக்கு அப்படின்னு வந்து அந்த மனிதர் சொல்லக்கூடியவனாக இருப்பானா. திரும்பி அல்லாஹ் சொல்லுவானா நீ சொர்க்கத்திற்கு செல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர் சொல்லுவானா யா அல்லாஹ் நான் திரும்பி அந்த சொர்க்கத்திற்கு போனேன், அது எனக்கு நிரம்பியதாக இருக்கு அப்படின்னு அந்த மனிதர் சொல்லக்கூடியவனாக இருப்பானா. அல்லாஹ் திரும்பி சொல்லுவானா அந்த மனிதர் இடத்துல நீ சொர்க்கத்திற்கு செல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த மனிதர் சொல்லுவானா யா அல்லாஹ் நான் சொர்க்கத்திற்கு போனேன், ஆனா எனக்கு அது என்னது நிரம்பியதாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவானா இந்த உலகத்துல 10 மடங்கு நன்மை நான் இடம் கூட உனக்கு அங்க இல்லையா அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவனாக இருப்பான். அப்ப வந்து அந்த மனிதன் கேட்பானா நீ என்னை பார்த்து வந்து கேலி செய்கிறாயா, நீ என்னை பார்த்து சிரிக்கிறாயா, அந்த மனிதன் வந்து கேட்கக்கூடியவனாக இருப்பான். பிறகு அப்ப வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அங்க இருப்பாங்க. அங்க இருக்கும்போது அவங்களுடைய கடவாய் பல் தெரியாத அளவுக்கு வந்து அவங்க சிரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதே கடைசி சொர்க்கத்துடைய நிலைனா இதற்கு மேல அல்லாஹ் எவ்வளவு பிரம்மாண்டமாக படிச்சிருக்காங்க நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் 100 படித்தரங்கள் உள்ளன. அந்த 100 படித்தரங்களும் வானம் பூமி எவ்வளவு தொலைதூரம் இருக்கிறதோ அதை போன்று இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் அதுல வந்து ஃபிர்தௌஸ் என்ற படித்தரம் தான் மிக உயர்தரமான படித்தரமாகும். இன்னும் அதற்கு மேல்தான் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் அதற்கு மேல்தான் அர்ஷ் இருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்விடம் நீங்கள் துஆ கேட்டால் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த படித்தரங்களை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். நம்ம இதுலயே நம்ம ஒன்றா இருக்கணும்னா சொர்க்கத்துல அல்லாஹ் நம்ம என்னது அதிகமாக வணங்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த ஃபிர்தௌஸ் என்ற படித்தரம் வந்து மிக உயர்தரமாக இருக்கிறது. இதில் நம்மும் இருக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு சந்தை உண்டு. அப்போ வந்து அவங்க வரும்போது அவங்க மேல வந்து நடந்துட்டு இருக்கும்போது காற்று எப்படி மறந்து வீசுமோ அதே போன்று அவங்களுடைய அளவும் பொலிவும் அதிகமாக இருக்கும். இன்னும் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய துணைவர்களிடம் வரும்போது அவங்க துணைவர்கள்லாம் கேட்பாங்க நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப வரும்போது இவ்வளவு அழகு பொலிவோட இருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்களும் சொல்லுவாங்க நீங்களும் வீட்டுக்குள்ள இருந்தீங்க, நீங்களும் என்னது அழகு பொலிவோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை படைச்சி சொர்க்கத்துல என்னென்ன இருக்குன்னா அல்லாஹ் என்னது சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். என்ன கட்டி நமக்கு எச்சரிச்சுக்கலாம். அப்போ அதை நம்ம சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்துல அல்லாஹ்வை நம்ம என்னது வணங்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ நம்ம இந்த சொர்க்கத்திற்கு நம்ம செல்லக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் அல்லாஹ்வை மட்டும் அஞ்சி நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும் என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நிச்சயமாக அல்லாஹ் உங்கள செயல்கள்ல யாரையும் சோதிப்பதற்காகவே வாழ்வையும் மரணத்தையும் படைத்துள்ளான். இன்னும் ஒரு மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து நைட்டு உறங்க போகின்ற வரை அந்த மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் அல்லாஹ் தஆலா வந்து கற்றுக் கொடுத்து விட்டான். இன்னும் அந்த மனிதன் வந்து நன்மைக்கு மாறாக நல்ல விஷயத்துக்கு மாறாக செய்யும் பொழுது அதற்குரிய தண்டனையும் அல்லாஹ் தஆலா வந்து கற்றுக் கொடுத்து விட்டான். இன்னும் அந்த தண்டனையை பற்றி சிலரை நான் உங்கள் முன் எடுத்து வைக்க போகிறேன். முதலாவதாக அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும்போது நீங்கள் என்னையே வணங்குங்கள், எனக்கு எந்த ஒன்றையும் கொண்டு இணை ஆக்காதீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில வந்து கூறக்கூடியவனா இருக்கான். அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில் கூறக்கூடிய போது நம்ம அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவங்களா இருக்கணும். ஆனா இப்ப உள்ளவங்க நமக்கு கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுது அல்லாதவங்க எல்லாம் வணங்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப அப்படிலாம் இல்லாம அல்லாஹ் தான் நம்மளை படைச்சா அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்து புறம். இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும்போது வயலுள்ளி புள்ளி முமசத்தில் முமசா, புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில வந்து கூறக்கூடியவனா இருக்கான். இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு தெளிவா சொல்லி தந்திருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நபி தோழர்கள்ட்ட கேட்டாங்களாம் உங்களுக்கு புறம் என்றால் என்ன என்று தெரியுமான்னு கேட்டாங்களாம். அப்படி கேட்கும்போது அவங்க நபி தோழர்கள்லாம் சொன்னாங்களா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களுமே நன்கறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா என்னன்னா ஒரு மனிதரை பற்றி அவன் விரும்பாத ஒன்றை கூறுவது அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். பிறகு வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என் சகோதரரிடம் இருக்கதை சொன்னாலுமா அது புறமாகும் என்று கேட்டார்களாம். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா உன் மனிதனிடம் இருக்கதை சொன்னாலா புறமாகும், இல்லாததை சொன்னால் அவதூறாகும் என்று
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப இப்போ உள்ளவங்கலாம் பார்த்தா மனிதர்கள்ட்ட இருக்கிறத சொல்றது இல்லாததை சொல்றதே அதிகமானவர்களா இருக்காங்க. ஆனா இருக்கிறத சொன்னாதான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து புறம் சொல்லியிருக்காங்க. அப்போ புறம் பேசும் திரிவதுக்கு வந்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில என்ன சொல்லியிருக்கான்? புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப அதுல இருந்து தவிர்த்து இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்து ஜகாத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தங்கம் வெள்ளியை அதிகமாக சேர்த்து வைத்து அதற்குரிய ஜகாத்தை யார் கொடுக்கவில்லையா உங்களுக்கு மறுமை நாள்ல வந்து அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் பழுக்க காய்ச்சி அதுல அவங்களுடைய முதுகுலையும் அவங்களுடைய விழாப்புறங்களையும் அவங்களுடைய நெற்றிலே வந்து சூடு போடப்படுமா. எந்த அளவுக்கு அது இருக்கும் அப்படின்னா அங்க வந்து ஒரு நாள் 50,000 ஆண்டுகளை போன்று இருக்குமா. இப்ப இந்த உலகத்துல ஒரு வருஷத்துக்கே 366 நாட்கள். அப்ப 50,000 ஆண்டுகள்ல எவ்வளவு நாட்கள் இருக்கும். அப்ப வந்து அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு வந்து நீங்க இவ்வளவுதான் வச்சிருந்தா நீங்க இவ்வளவுதான் தர்மம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்ப வந்து நம்ம வச்சிருக்க தக்கன தர்மம் கொடுத்து அந்த தண்டனையில இருந்து என்ன செய்யணும், நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்து வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கெட்ட வார்த்தைகளை பற்றி. என்னன்னா மக்கள் வந்து இதை வந்து சர்வ சாதாரணமாக கெட்ட வார்த்தைகளை வந்து அதனுடைய விளைவுகளை தெரியாம வந்து பேசக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப அப்படிலாம் இல்லாம யார் வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுறாங்களோ அவங்களுக்கு வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அவங்க அதன் காரணமாக நரகத்தில் தான் விழப்படுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறுகிறார்கள். ஆனா இப்போ உள்ள மனிதர்கள்லாம் என்ன செய்றாங்க, சும்மா பேசும்போதே கெட்ட வார்த்தைகளை சொல்லி பேசக்கூடியவங்களா இருக்காங்க. அது வந்து ஒரு சிரிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து சர்வ சாதாரணமாக தெரியுது. ஆனா மறுமை நாள்ல இதற்குரிய தண்டனை என்ன அப்படின்னா அவங்க வந்து இதன் காரணமாக நரகத்துல வந்து விழக்கூடியவங்களா இருக்காங்க. இப்ப இந்த தண்டனையில இருந்து நம்ம என்ன செய்யணும், நம்மளே என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கும். அடுத்து வந்து நயவஞ்சகம் பத்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யாரிடத்தில் வந்து 3 விஷயங்கள் இருக்கோ அவன் தெளிவான நயவஞ்சகன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறியிருக்கிறார்கள். என்ன விஷயம் அப்படின்னா பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதி கொடுத்தால் மீறுவான், நம்பினால் மோசடி செய்வான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறுகிறார்கள். இந்த 3ல ஏதாவது ஒன்று இருந்தால் அவன் தெளிவான நயவஞ்சகனா. நயவஞ்சகனை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும்போது இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நிச்சயமாக நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தளத்தில் தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில வந்து கூறியிருக்கிறான். இன்னும் வந்து வலன் தஜிதலஹும் நஸீரா, உதவி செய்வோம் நீ யாரையும் காண மாட்டீர் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில வந்து கூறக்கூடியவனா இருக்கான். அப்ப இப்படிலாம் இல்லாம நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் சரி என்னதான் செஞ்சாலும் சரி என்ன செய்யணும், அதுக்கு பயந்து வந்து வாழக்கூடியவங்களா இருக்கணும். அதுக்கப்புறம் யாசம் கேட்பர். இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மார்க்கத்திற்கு அனுமதி இன்றி யார் வந்து யாசம் கேட்கிறார்களோ அவர்கள் வந்து மறுமை நாள்ல எப்படி கொண்டு வரப்படுவாங்கன்னா முகத்துல வந்து சிறிதளவு சதை இல்லாத அளவுக்கு வந்து கொண்டு வரப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா இப்ப இந்த உலகத்துல ஒரு சின்ன காயப்பட்டாலே என்ன செய்தாங்க, இதை பார்க்கவே வந்து ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சீன் வந்து சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா மறுமை நாள்ல வந்து யாசம் கேட்பவருடைய தண்டனை எப்படி இருக்கும்னா அவங்களுடைய முகத்துல வந்து சிறிது அளவு கூட சதை இல்லாமல் கொண்டு வருவாங்க. அப்ப எப்படி கொண்டு வரப்படுவாங்க அதை வந்து நம்ம வந்து சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கும். அடுத்து முகஸ்துதி. இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முகஸ்துதி என்பது ஒரு நற்செயலை வந்து விளம்பரத்திற்காக விளையாட்டுக்காக பிறர் பாராட்டணும் அப்படின்னு செஞ்சோம் அப்படின்னா இதன் காரணமாக நம்ம என்ன செய்யறோம்னா நரகத்தை வந்து அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா வந்து தடை செய்து விட்டாங்க. இப்படி இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையில வந்து 3 நபர் வந்து கொண்டு வரப்படுவாராம். முதல்ல 3 நபர் கொண்டு வரப்பட்டு அல்லாஹ் பக்கத்துல நிற்கப்பட்டவர். முதல்ல உள்ளவர் யார் அப்படின்னா முதல்ல உள்ளவர் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில வந்து உயிர் தியாகம் செஞ்சிருப்பாங்க. இவங்களை பற்றி அல்லாஹ் பக்கத்துல வந்து இந்த மனிதர் வந்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அந்த மனிதருக்கு என்னெல்லாம் அருட்கொடை கொடுத்தானோ அதெல்லாம் மறுமை நாள் அந்த மனிதருக்கு எடுத்து காட்டப்பட்டு பிறகு அந்த மனிதர்கிட்ட கேட்பானா, அல்லாஹ் நீ எதற்காக உயிர் தியாகம் செஞ்ச அந்த உலகத்துல அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்வானா, நான் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில தான் உயிர் தியாகம் செஞ்சேன் அப்படின்னு வந்து அந்த மனிதர் வந்து சொல்வாங்க. அப்போ வந்து அல்லாஹ் சொல்வானா, இல்ல நீ போய் சொல்ல, நீ எதற்காக உயிர் தியாகம் செஞ்ச அப்படின்னா பிறர் உன்னை பாராட்டணும், உன்னை புகழணும், நீ வந்து ஒரு நல்ல மனிதரா இருக்கணும், அதற்காக தான் நீ உயிர் தியாகம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லவும் அந்த மனிதரை வந்து அல்லாஹ் வந்து நரகத்துல வந்து முகம் குப்பரை வந்து தள்ளப்பட்டு விடுவானா. 2ஆவதா கொண்டு வர்ற மனிதர் யாருன்னா கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர். இவரும் அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு முன்னாடி இவரை கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அவனுடைய அந்த உலகத்துல என்னெல்லாம் அருட்கொடை இருந்துச்சோ அதெல்லாம் அந்த மனிதருக்கு வந்து எடுத்து காட்டப்பட்டு நீ எதற்காக கல்வியை கற்ற அப்படின்னு வந்து அந்த மனிதர்கிட்ட கேட்கும்போது நான் வந்து எதற்காக கற்றேன்னா நான் அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய பாதையில தான் கற்றேன் அப்படின்னு வந்து அந்த மனிதர் வந்து சொல்லுவாங்க. இல்ல நீ அப்போ அல்லாஹ் சொல்றாரு, நீ அல்லாஹ்வுடைய பாதையில கற்கல, நீ பொய் சொல்லுத, உன்னை வந்து பிறர் பாராட்டணும், நீ அறிஞர் இருக்கிறதுக்காக தான் நீ இப்படி செஞ்ச அப்படின்னு வந்து சொல்லும்போது அவரே அல்லாஹ் வந்து அவர் கட்டளையிட்டுவாரா, நீ நரகத்துல வந்து முகம் குப்பரை இவரை தள்ளப்பட்டு விடட்டும் அப்படின்னு வந்து அல்லாஹ் தாலா வந்து கட்டளையிடக்கூடியவனா இருக்காங்க. அடுத்து என்னன்னா ஒட்டு கேட்பவர். இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் வந்து பிறர் பேசுவதை வந்து காது கொடுத்து அவங்களுடைய காதுகளை தாழ்த்தி அமைதியாக இருந்ததை கேட்கிறார்களோ அவர்களுக்கு வந்து மறுமை நாள்ல வந்து ஈயத்தை காய்ச்சி அவங்களுடைய காதுகள்ல வந்து ஊற்றப்படுமா. இப்ப எந்த அளவுக்கு இந்த தண்டனை இருக்கு. ஆனா இப்போ நம்மளோட காதுல வந்து ஒரு சிறிய பூச்சி போனால் கூட அது எந்த அளவுக்கு இருக்கு. அப்போ இப்படி இருக்கும்போது நாளைக்கு மறுமை நாள்ல என்னது இது ஒட்டு கேட்பவர்களுடைய தண்டனை வந்து ஈயத்தை காய்ச்சி காதுகள்ல வந்து ஊற்றப்படுமா. அப்போ வந்து அதை வந்து நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்து உறவு. உறவை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் வந்து உறவை வந்து முறித்து வாழ்கிறாரோ அவர்களுக்கு வந்து அல்லாஹ் தாலா வந்து சொர்க்கத்தை தடை செய்து விட்டானா, அவங்களுக்கு நரகம் தான் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவங்களா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறுகிறார். ஆனா இப்போ உள்ளவங்க என்ன செய்யறாங்க, உறவு வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யறாங்க, நமக்கு அவங்க தேவை கிடையாது, அவங்க வந்து நமக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா மறுமை நாள்ல அவங்களுக்குரிய தண்டனை என்னன்னா, அவங்களுக்கு வந்து சொர்க்கத்தையே அல்லாஹ் தடை செஞ்சுட்டானா, அவங்களுக்கு வந்து இனிமேல் சொர்க்கத்துக்கே போக மாட்டாங்கன்னு வந்து அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அப்படி இல்லாம நம்ம என்ன செய்யணும், உறவை வந்து பேணி பாதுகாத்து வாழக்கூடியவங்களா இருக்கும். அடுத்து வந்து மோசடி. மோசடியை பத்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, யார் வந்து அணு அளவு ஒரு ஜான் அளவு யார் வந்து இடத்தை வந்து அபகரிக்கிறாங்களோ மறுமை நாள் அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, இந்த பூமியில 7 பூமி சென்று வந்தோம்னா அவங்களுக்கு எவ்வளவு உயரம், பூமியில 7 பூமி சென்று அதற்கு எவ்வளவு நீளம் வரும், அந்த நீள அளவு அவங்களுக்கு அந்த இடத்தை வந்து மாலையா கட்டி அவங்களுடைய கழுத்துல வந்து தொங்கப்படப்படுமா. அப்போ ஒரு ஜான் அளவுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை. அப்ப வந்து இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்து வந்து பொறாமை. பொறாமை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நெருப்பு விறகை சாப்பிடுவது போன்று பொறாமை நன்மைகளை சாப்பிட்டு விடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா இப்போ உள்ளவங்க என்ன செய்யறாங்க, ஒரு அடுத்தவங்க வந்து ஒரு சிறிய ஒரு பொருள் வாங்கினாலும் கூட அதுக்கு வந்து பொறாமைப்படக்கூடியவங்களா இருக்காங்க. நம்மளும் அதை வாங்கிடணும் அப்படின்னு வந்து பொறாமைப்படக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப அப்படிலாம் இல்லாம பொறாமைப்பட்டா என்ன தண்டனை, நம்மளுடைய அமல்கள் எல்லாம் என்ன செய்யணும், வீணாகி போயிடும். அப்ப அப்படிலாம் இல்லாம அல்லாஹ் நமக்கு கொடுத்த இதை வச்சு நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து வாழக்கூடியவங்களா இருக்கும். இப்படிப்பட்ட தண்டனைகளை எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் என்ன செய்திருக்கா, ஒவ்வொரு தண்டனையை வந்து கூறியிருக்கான். அப்ப அந்த தண்டனைகள்ல இருந்து உங்களையும் என்னையும் காப்பாற்றி அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை உங்களையும் என்னையும் ஒன்றாக்குவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விண்ணீருக்கு அழகாய் விண்மீன்களையும் மண்ணீருக்கு அழகாய் மனிதர்களையும் படைத்த வல்ல ரஹ்மானை போற்றி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் தன்னுடைய தேன்மறையாம் திருமறையில் அத்தியாயம் 24 வசனம் 31 கூறி காட்டுகிறான், வக்குல்லில் முஃமினாத், நபியே இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீங்க சொல்லுங்க, யஹ்லுல்ல மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் என்று. நபியின் மூலமாக அல்லாஹ் பெண்களுக்கு என்று கூறிய முதல் விஷயம் பார்வையை தாழ்த்துவதாகும். பெண்கள் தங்களுடைய பார்வையுடைய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பெண்களுக்கு என்று கூறிய முதல் சட்டம் பார்வையை தாழ்த்துவதாகும் என்று சொல்லியிருக்காங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலில் பார்க்கக்கூடிய முதல் பார்வை அது அந்த பெண்ணிற்குரிய பார்வையாகும். அதை தொடர்ந்து பார்க்கக்கூடிய இரண்டாவது பார்வை அது அந்த பெண்ணிற்குரியது கிடையாது, அது ஷைத்தானுடைய பார்வை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம பார்க்கக்கூடிய முதல் பார்வை வந்து அதுல எந்த ஒரு ஷைத்தானுடைய எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் சாதாரண பார்வையா வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. அதை தொடர்ந்து பார்க்கக்கூடிய இரண்டாவது பார்வை அது நமக்குரியது இல்லை, அது ஷைத்தானுக்குரியதாகும். அப்படின்னா என்னதுன்னா, அதுல பார்க்கக்கூடிய இரண்டாவது பார்வையில் வந்து ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. இரண்டாவது பார்வையில் தான் ஷைத்தான் வந்து அந்த மனிதனுக்கு வந்து கெட்ட எண்ணத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியவனா இருக்கான். அதை தொடர்ந்து பெண்கள் வந்து தன்னுடைய ஹிஜாபை வந்து சரி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஹிஜாபுடைய விஷயத்தில் தங்களுடைய ஆடையுடைய விஷயத்தில் பெண்கள் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காண்கிறான், அவர்கள் தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இதுல நமக்கு என்ன தெரியும், அல்லாஹ் கூறியிருக்கிறான்னா அது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடியதா தான் இருக்கும். அப்போ ஒரு பெண் வந்து தன்னுடைய கற்புடைய விஷயத்தில் மிக பேணுதலாக இருக்க வேண்டும். இன்னும் ஹிஜாபுடைய விஷயத்தில் பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளியே காட்டாமல் இருக்க வேண்டும். இன்னும் தங்களும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், வலா யுதீன ஸீனத்துஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா, ஒரு பெண்ணுக்கு வந்து சாதாரணமாக வெளிப்புரிவை தவிர மற்ற அனைத்தும் அவள் வந்து மறைத்துக் கொள்ளக்கூடியவளாக இருக்க வேண்டும்.
இன்னும் முக்கியமாக அவள் தன்னுடைய அலங்காரத்திலிருந்து ஆடையும் அலங்காரத்தையும் வெளியே காட்டாதவளாக தான் இருக்கணும். அது பேணி பாதுகாப்பது அவருடைய கடமையாக வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. இன்னும் நிறைய அதிகமான பெண்கள் என்ன செய்யறாங்க, ஹிஜாபை வந்து பேணாம இருக்கக்கூடியவர்களா இருக்காங்க. தன்னுடைய ஹிஜாபுடைய விஷயத்தில் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும் பெண்கள். இன்னும் தன்னுடைய ஆடை அலங்காரம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் அல்லாஹ் என்ன ஹிஜாப் வந்து ஒண்ணு வந்து கொடுத்திருக்கான். ஹிஜாப் என்றாலே அது வந்து மறைத்தல், திரை என்றுதான் அர்த்தம். திரை என்றால் அது நம்ம ஒரு திரை இட்டோம்னா அதுக்கு பின்னால் வந்து மறைக்கக்கூடியதா இருக்கிறது தான் திரைன்னு நம்ம சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனா அவங்க அணிகிற ஹிஜாப் எப்படி இருக்கக்கூடியதா இருக்கு, தன்னுடைய ஆடையும் அலங்காரத்தையும் மறைப்பதற்காக தான் ஹிஜாப் இருக்கே தவிர ஹிஜாபை ஆடையும் அலங்காரத்தையும் வெளிக்காட்டுவது ஹிஜாப் கிடையாது. இப்படி நம்ம தன்னுடைய ஆடையும் அலங்காரம் வெளியே தெரியுதுன்னா அப்ப நம்ம முழுமையான ஹிஜாப் அணிந்திருக்கோமா அப்படிங்கிறது மிகவும் சந்தேகத்திற்குரியதா தான் இருக்கக்கூடியதா இருக்கு. இன்னும் நம்ம ஹிஜாபை வந்து மறைக்கக்கூடியவர்களா இருக்கணும். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காண்கிறான், நீங்கள் தங்களுடைய முந்தானைகளால் தங்களுடைய மேனியை வந்து மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது நமக்கு என்ன தெரியுது, தன்னுடைய அந்த அவங்க அணிந்துள்ள ஷால்களால் வந்து தன்னுடைய ஹிஜாப் தன்னுடைய மேனியை வந்து மறைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். ஆனா இன்றைய காலத்து பெண்கள் அப்படியே இருக்காங்க, அவங்க அணிந்துள்ள ஹிஜாபே மிகவும் சந்தேகத்திற்குரியதா இருக்கு. தன்னுடைய அலங்காரத்தை வந்து மறைக்காமல் இருக்கக்கூடியதா இருக்கு. இன்னும் தங்கள் முந்தானைகளால் வந்து தன்னுடைய மேனியை மறைப்பினும் தன்னுடைய தலைமுடியை மறைப்பதுதான் முழுமையான ஹிஜாபா வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. இன்னும் ஹிஜாபை வந்து பெண்கள் எப்படி அணிகிறாங்க, மிகவும் இறுக்கமானதாகவும் மிகவும் மெலிசானதாகவும் வந்து அணிவர்களா இருக்காங்க. அப்படி ஹிஜாபை வந்து மிகவும் இறுக்கமானதாக அணிவதனால் வந்து தன்னுடைய உடல் அங்கங்கள் வந்து வெளியே தெரியக்கூடியதா இருக்கு. இறுக்கமாக அணிவதனால் தான் தன்னுடைய அங்கங்கள் வந்து வெளியே தெரியக்கூடியதா இருக்கு. இன்னும் லேசானதாக மெலிதாக அணிவதனால் வந்து ஹிஜாப் வந்து தன்னுடைய ஆடையும் அலங்காரமும் வந்து வெளியே தெரியாமல் இருப்பதற்காக தான் ஹிஜாப். அப்படி மெலிதாக அணிவதனால் வந்து தன்னுடைய ஆடையும் அலங்காரமும் வந்து வெளியே தெரியக்கூடியதா இருக்கு. இது வந்து ஹிஜாபுடைய சட்டம் கிடையாது. இது அல்லாஹ் தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் வந்து நம்மளுக்கு கிடையாது. முழுமையான ஹிஜாபை பெண்கள் எவ்வாறு பேணணுமோ அவ்வாறு தான் பேணக்கொள்ளக்கூடியவர்களாக வந்து இருக்கணும். ஹிஜாபுடைய விஷயத்தில் வந்து மிகவும் பேணிக்கையாக இருந்தால்தான் அந்த பெண் வந்து முழுமையான இஸ்லாத்தை வந்து முழுமையான மார்க்கத்தை வந்து அவர் உள் வாங்கியிருக்காங்க என்று அர்த்தம். இதுக்கு நம்ம இஸ்லாம் வந்து அதான் சொல்லி கொடுத்துருக்கு. ஹிஜாபை வந்து தன்னுடைய பேணலாக தான் ரொம்ப பேணலாக தான் அணியக்கூடியவர்களா இருக்கணும்ட்டு இஸ்லாம் வந்து பெண்களுக்கு சொல்லியிருக்கு. ஹிஜாபை வந்து ஒழுங்கா பேணலைன்னா அது வந்து பெண்களுக்கு சொல்லி கொடுத்த நற்பண்புகள் கிடையாது. நம்ம இஸ்லாம் நம்மளுக்கு இவ்வாறு வந்து கற்றுக் கொடுக்கல, நல்ல விஷயத்தை மட்டும் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இன்னும் சஹாபி பெண்மணிகள் எப்படி இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஹிஜாபுடைய சட்டம் இறங்கிய பொழுது தங்களுடைய கீழ் ஆடைகள் வந்து கிழித்து தங்களுடைய மேனியை வந்து மறைத்து கொண்டுக்கிட்டாங்க. ஆனால் இன்றைய காலத்து பெண்களுக்கு அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு வறுமை வந்து கொடுத்ததே இல்லை. இன்றைய காலத்து பெண்கள் ஒரு துணி 2 துணியா இருக்கு, ஏகப்பட்ட பர்தாக்கள்ல இருந்து ஹிஜாப் ஷால் எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருக்கான். இது அல்லாஹ்வின் அருட்கொடையா தான் இருக்கு. ஆனா அவர்கள் மறைக்க வேண்டியதை மறைக்காமல் சுற்றக்கூடியவர்களா தானே இருக்காங்க. நம்ம ஹிஜாப் நம்மளுக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய ஆடையும் அலங்காரத்தையும் மறைக்கக்கூடியவர்களா தான் இருக்கணும். இன்னும் அவர்கள் ஹிஜாபை வந்து எப்படி அணிகிறாங்கன்னா தன்னுடைய அந்த ஷாலை வந்து தன்னுடைய முடியையும் மேனியையும் வந்து மறைக்காம இன்னும் தலைக்கு மட்டும் தான் சுத்துறாங்களே தவிர தன்னுடைய மேனியை வந்து மறைக்காம தான் இருக்காங்க. இது ஹிஜாபுடைய சட்டம் கிடையாது. இன்னும் ஹிஜாபுடைய சட்டம் என்னவென்றால் தன்னுடைய மேனியையும் தன்னுடைய அலங்காரத்தையும் மறைப்பதுதான் ஹிஜாபுடைய சட்டமாகும். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காண்கிறான், நபியே நீங்கள் உன்னுடைய மனைவியருக்கும் தங்கள் பெண்களுக்கும் இன்னும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீங்க சொல்லுங்க, அவங்க தங்களுடைய தலை முன்றானைகளை தங்களுடைய மேனியின் மீது வந்து தொங்கவிடக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காண்கிறான். அல்லாஹ் வந்து நபியின் மனைவிகளுக்கே சொல்லும் போது சாதாரணமான பெண்கள் அப்ப நம்மளுக்கு வந்து நம்ம எவ்வளவு அதுல பேணிக்கா வந்து இருக்கக்கூடியவர்களா இருக்கணும். இன்னும் பெண்கள் வந்து தன்னுடைய விஷயத்துல தன்னுடைய கற்பனை விஷயத்தில் மிகவும் பேணுதலாக இருக்கணும், தன்னுடைய அலங்காரத்தை வந்து வெளியே காமிக்காம இருக்கணும். இன்னும் பெண்கள் வந்து தன்னுடைய மிகவும் மகரம் வந்து பேணக்கூடியவர்களா இருக்கணும். இன்னும் பெண்கள் வந்து மகரத்தை வந்து மிகவும் பேணக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் பெண்கள் வந்து தன்னுடைய அலங்காரத்தை வந்து என்ன செய்யணும்னா தங்களுக்கு யார் வந்து மகரமானவர்களோ அவர்கள் இடத்துல மட்டும் தான் காமிக்கணும். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், அந்த பெண்ணிற்கு மகரமானவர்கள் யார் என்றால் அந்த பெண்ணின் தந்தை, அந்த பெண்ணின் கணவர், இன்னும் அந்த பெண்ணின் கணவருடைய தந்தை, இன்னும் அந்த பெண்ணின் சகோதரர், இன்னும் அந்த பெண்ணின் சகோதரருடைய குழந்தைகள், இன்னும் அந்த பெண்ணின் சகோதரி, அந்த சகோதரியின் குழந்தைகள், இவர்கள் மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு வந்து மகரமானவர்களாக இருக்காங்க. இவர்களை தவிர்த்து மற்ற யாருக்கும் தன்னுடைய அலங்காரத்தை காட்டினாலும் அவர்கள் வந்து அந்நியர்கள் மட்டும்தான். இவர்கள் மட்டும்தான் நம்மளுக்கு மகரமே தவிர இவர்கள் அல்லாத மற்ற அனைவரும் வந்து அந்நியர்கள் தான் என்று அவளுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. இன்னும் மற்ற ஆண்களிடத்துல வந்து குழைந்து பேசக்கூடாது, நளினமாக பேசக்கூடாது, மெல்லிய குரலில் பேசவே கூடாது. அப்ப இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கு, தன்னுடைய மகரமானவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களிடம் வந்து அல்லாஹ் வந்து யார் சொல்லியிருக்கானோ அவங்க இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்னா நம்மளோட அலங்காரத்தை வந்து வெளிப்படுத்தலாம். இவர்கள் இல்லாத மற்ற எவர்கள் இடத்திலும் நம்ம வந்து நளினமாக பேசக்கூடாது, குழைந்து பேசக்கூடாது, இன்னும் மெல்லிய குரலில் பேசக்கூடாது. இன்னும் யார் வந்து இவ்வாறு பேசுகிறார்களோ இன்னும் அவர்கள் வரம்பு மீறியவர்களாக வந்து இருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காண்கிறான், இன்னும் எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் சபலப்படுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் யாரிடத்திலும் அந்நியர்களிடத்துல மெலினமாகவும் குழைந்து பேசவும் கூடாது. இன்னும் அல்லாஹ் வந்து இவ்வாறு நமக்கு சட்டத்திட்டங்களையும் அல்லாஹும் நபியும் வந்து நமக்கு எந்தெந்த சட்டத்திட்டங்களை நமக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த சட்டத்திட்ட
சட்டத்திட்டங்களை வந்து பேணி வாழக்கூடியவர்களா இருக்கணும். இன்னும் வந்து அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் வந்து பூமியில் தங்களுடைய கால்களை தட்டி தட்டி நடக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கான். இன்னும் வந்து யார் வந்து அந்த மாதிரி தட்டி தட்டி நடக்கிறாங்களோ அது வந்து அந்த சலங்கை ஒளி வந்து ஷைத்தானுக்கு மிகவும் பிரியமான இசை கருவியாக வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. இன்னும் ஷைத்தானுக்கு பிரியமான செயல்களை விட்டும் அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு எதை வந்து கடமையாக்கியிருக்கார்களோ, எந்த ஒரு சட்டத்திட்டங்களையும் வந்து பேணி வாழும் நமக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த சட்டத்திட்டங்களை வந்து பேணி வாழக்கூடியவர்களா இருக்கணும். இன்னும் வந்து அந்நியர்களுடன் வந்து தனித்து இருக்கக்கூடாது, அவர்களுடன் பயணம் செய்யக்கூடாது, இன்னும் அந்நியர்களுடன் வீணான பேச்சுக்களை வந்து பேசக்கூடாது. இன்னும் இந்த மாதிரி பேசுவது வந்து மிகவும் தவறான விஷயமாகவும் அல்லாஹ்வும் தூதரும் வந்து நமக்கு இந்த விஷயத்தை வந்து கற்றுத்தரல. இன்னும் அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு எந்தெந்த விஷயத்தை வந்து கற்றுக் கொடுத்திருக்காங்களோ அந்தந்த விஷயத்தை நம்ம பின்பற்றி வாழக்கூடியவர்களா இருக்கணும். இன்னும் வந்து அல்லாஹ் நம்ம சட்டத்தையும் நம்ம வந்து இந்தந்த பெண்கள் வந்து இவ்வாறு தான் வாழ வேண்டும். ஒரு பெண் என்றால் அவளை எவ்வாறு வாழ வேண்டும், அவளை அல்லாஹ் வந்து அந்த பெண்ணை பழத்தில் இருந்து அந்த பெண் வந்து மரணிக்கும் வரை அவளை எவ்வாறெல்லாம் வாழ வேண்டுமோ அல்லாஹ் அந்த எல்லா சட்டத்திட்டங்களையும் என்ன செஞ்சிருக்கானா பெண்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து விட்டான். இன்னும் அந்த சட்டத்திட்டங்களை பேணி வாழும் போதுதான் அந்த பெண் வந்து உண்மையான இஸ்லாமிய பெண்ணாக வந்து மாறக்கூடியவளா இருக்கா. அல்லாஹ் தூதரும் வந்து அவங்க வந்து அல்லாஹ் தூதரும் நமக்கு சொல்ல வேண்டிய சட்டத்திட்டங்களை நம்ம சொல்லியிருக்காங்க. அதை பேணி வாழக்கூடியது ஒவ்வொரு பெண் குழந்தைகள் வந்து கட்டாய கடமையாக வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. இன்னும் இவ்வாறு சட்டத்திட்டங்களை பேணி வாழ்ந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு எப்படிப்பட்டதை அவனுக்கு தாரான். இன்னும் மறுமையில் வந்து அவங்களுக்கு இப்படிப்பட்ட தாராவை நம்ம பார்த்தோம்னா, இன்னும் யாரும் சட்டத்திட்டங்களை பேணி வாழ்றாங்களோ அவர்கள் அல்லாஹ் வந்து இன்மேலும் மறுமையில் அவங்களுக்கு நலவை வந்து தரா, இன்னும் நன்மை தான் அதிகரிச்சு தரான். இதை பத்தி தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சல்லத் மராத ஹம்ஸஹா, எந்த ஒரு பெண் ஐவேள கடமையான தொழுகைகளை தொழுதும் சாமத் சஹரஹா, இன்னும் கடமையான ஒரு மாத நோன்பு ரமலான் மாத நோன்பு யார் வந்து கடமையாக வந்து நோற்றும் வஹஃபிலத் ஃபர்ஜஹா, இன்னும் எந்த பெண்ணும் தன்னுடைய கற்பை பேணி பாதுகாத்து வதஆத் ஜௌஜஹா, இன்னும் எவள் ஒருவர் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடிக்கிறாளோ கீழலஹா, அந்த பெண்ணிற்கு வந்து அல்லாஹ் இன்னும் அந்த பெண்ணிற்கு வந்து கூறப்படும் அது ஃபில்னி ஜன்னா, நீ வந்து சொர்க்கத்தின் நுழை என்று அந்த பெண்ணிற்கு வந்து கூறப்படுமாம். மீன் ஐ அப்வாப ஜன்னதி ஷியோதா, நீ நாடிய வாசல்களின் வாயிலாக நீ சொர்க்கத்திலிருந்து நுழைந்து கொள் என்று அந்த பெண்ணிற்கு வந்து சொல்லப்படும். இது வந்து யாருக்கு அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை வந்து தாரா நான் பார்த்தோம்னா அல்லாஹ்வும் தூதரும் நம்மளுக்கு எந்தெந்த சட்டத்திட்டங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா சட்டத்திட்டங்களை வந்து நம்ம வந்து பின்பற்றி வாழ்ந்தோம்னா அல்லாஹ் வந்து நமக்கு இப்படிப்பட்ட சொர்க்கத்தை வந்து தாரா. இன்னும் சாதாரணமாக அல்லாஹ் நம்மளை வந்து கட்டாயப்படுத்தல கஷ்டப்படுத்தல, நீங்க வந்து இப்படிதான் கண்டிப்பா பண்ணியாகணும்னு சொல்லல, இது பண்ணீங்கன்னா அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து தரக்கூடியவனா இருக்கும். இந்த மாதிரி நற்செயல்கள் நம்ம செஞ்சோம்னா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு வந்து சொர்க்கத்தை வந்து தரக்கூடியவனா இருக்கான். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் வந்து இந்த மாதிரி அல்லாஹ் வந்து நமக்கு எந்தெந்த சட்டத்திட்டங்களை சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதன்படி நம்ம வந்து பேணி வாழ்ந்தோம்னா அல்லாஹ் நம்மளுக்கு வந்து அந்த சொர்க்கத்தை வந்து தருவான் இன்ஷா அல்லாஹ். அதன்படி நம்மளும் அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் நம்மளையும் ஒன்றாக்குவானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் என்று சொன்னாலே அமைதியாக இருக்கிறது தான், அப்படித்தானே? நீங்களாம் ஆலிமாக்கள் சலாம்னு சொன்னால் என்ன அர்த்தம், என்னவா இருக்கணும்? தயவு செய்து குழந்தைகளை அடக்கி வைங்க, இல்லை அவங்கள அடக்கி வைக்க முடியல அவங்கள வீட்டுக்கு அனுப்பிங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் தூரத்தில் வந்திருக்கிறேன், உங்களை பார்க்குறதுக்காக 600 கிலோமீட்டர் தூரத்தில் வந்திருக்கேன். ஆக ஒன்று அவங்கள அமைதிப்படுத்தி வைங்க, இல்லை அவளை வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அமைதி ஆயிடுவீங்களா? இந்த சபைக்கு வர்றது நான் முதல் தடவை இல்லை, இது 2வது தடவையா 3வது தான். ஆனால் நாள் போக இந்த சபையில் கூட்டம் கூட்டிகிட்டு தான் வருது. மாஷா அல்லாஹ், உங்களுடைய இந்த ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். வேறு எல்லா மதரசாவுடைய ஒரு வித்தியாசமான மதரசா. எந்த வகையில் சொன்னால் எல்லா மதரசாவும் தக்குவா தான் படித்து கொடுப்பாங்க, நான் கூட என்ன சொன்னானே அல்லாஹ் மாதிரினா ஹாரி ஜும்பான பேர் ஒரு தக்குவா அமலை மாத்திரலாம். ஆனால் இந்த இந்த மதரசாவில் தக்குவாவோட சேர்த்து தாவாவும் சேர்த்து. ஃபஸ்ட்டில் தக்குவா வேணும். ஒரு முஸ்லீம் தக்குவா இல்லாமல் முழுமையடைந்த முஸ்லீம் கிடையாது. அவன் தக்குவா பெற்ற பிறகு என்ன செய்யணும்? தாவா பண்ணணும். அது எப்படி இந்த பெண்கள் எப்படி போய் தாவா பண்ணுவாங்க? எந்த ஊர் பக்கத்து ஊரில் போய் தாவா பண்ணுவாங்களா? புளியங்குடியில் போய் தாவா பண்ணுவாங்களா? பெண்கள் 10 பேராக போய் தாவா? தேவையில்லை. உங்களோட நடவடிக்கை நல்ல நடவடிக்கையாக இருக்கணும், அதை மற்றவங்க பார்ப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் அமைதியாக இருங்கள் சொன்னேன், அமைதியாகிட்டீங்க. இதை சகோதர சமுதாயத்தை பார்த்தாங்கன்னு சொன்னால் என்ன ஒரு சொன்ன உடனே ஒன்று கேட்டு நடக்கிறாங்களே, நீங்கள் என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க என்று சொல்லும்போது நீங்கள் சொல்லணும், இது எங்களுடைய இது இல்லை, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எங்களுக்கு சொல்லித்தந்த வாழ்முறை, அதை எங்களுடைய தாயார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அதை நடத்திய முறை. அதனால் நாங்களும் அதை செய்யணும். ஃபாத்திமா ரலியல்லாஹு பேசுறது வெளியே விளங்குமா? வெளியே விளங்காது. அவள் என்ன பேசுகிறான்னு விளங்காது. அது காது கொடுத்து கேட்கணும். சில வயசுல காது கொடுத்து கேட்பாங்க. ஏன்னா அவளோட குரல் அவ்வளோ ஆளே ஒல்லியா ஆளு, சவுண்டே வராது. தன்னுடைய சவுண்டை மிகவும் குறைத்து கொண்டார்கள். ஆண்களுக்கு மத்தியில் தன் சவுண்டு எந்த அளவுக்கு ஆண்களுக்கு மத்தியில் தன்னுடைய சவுண்டு வரக்கூடாது. அவருடைய கடைசி காலம் வருது. கடைசி காலம் வந்த பிறகு அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது என்னுடைய கடைசி காலம், என்னை நீங்கள் தான் குளிப்பாட்டணும். பெண்கள் குளிப்பாட்டலாமே, என்ன தப்பு கிடையாது. ஆனால் அந்த பெண்கள் கூட என்னுடைய உடம்பை பார்க்கக்கூடாது. பெண்கள் கூட என்னுடைய உடம்பை பார்க்கக்கூடாது. எவ்வளோ பெரிய தக்குவா. சரி, ஆனால் நான் இரவிலே மூத்தானா இரவிலே அடைக்கிறீங்க. ஒருவேளை பகலில் மூத்தான நீங்கள் இரவு வரைக்கும் காத்திருந்து இரவில் அடக்குங்க. ஏன் தெரியுமா? இருக்காது. தெரிஞ்சு ஆன்சர் பண்ணால் நாங்கள் இங்கே பரிசு கொடுப்போம். ஏன்னு கேட்டால் பகலில் மூத்தா போய், அப்போ அந்த காலத்தில் நம்ம இது மாதிரி இந்த மையத்துக்கு மேலையெல்லாம் மூடி இதுன்னு அப்படி கிடையாது. ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு பலகை மாதிரி இருக்கும். 4 பேர் 4 பக்கம் தூக்கிடுவாங்க. அப்போ அந்த பலகையில் உடம்பு இருக்கும். 4 பேர் இந்த உடம்பை பார்த்து முகத்தை பார்க்க முடியாது. ஆனால் உடம்பு தெரியும். ஒல்லியான ஆளா பருமனான ஆளான்னு தெரிஞ்சிடும். அது கூட தெரியக்கூடாது. நான் ஒல்லியா பருமனான கூட மக்களுக்கு தெரியக்கூடாது, எந்த ஆணுக்கும் தெரியக்கூடாது என்பது காரணமாகத்தான் அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு தக்குவாவில் நம்ம வந்திருக்கிறோம். அந்த தக்குவாவை நீங்கள் 4 சகோதர சமுதாயத்துக்கு சொன்னாலே போதும், இன்ஷா அல்லாஹ் வந்துடுவாங்க. நான் இந்த பக்கத்தில் மலப்புரம்னு ஒன்று இருக்குது. அந்த மலப்புரத்தில் மெஹ்தீன் அகாடமின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு சையது கலீல் அவரும் தலைவராக இருக்கார். அந்த இதுக்கு நான் என்னை அழைத்திருந்தாங்க, போயிருந்தேன். என்ன ஒரு பெண்மணி, அது படித்த பெண்மணி, ரொம்ப இதாக உள்ள பெண்மணி. நாங்கள் செய்யக்கூடிய சில செயல்பாடுகளை இந்த பைத்துமாலாம் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் கேள்விப்பட்டு இது தமிழ்நாடை விட்டு வெளியே செய்வீங்களாம் கேட்குறதுக்காக ஒரு பெண்மணி என்ன பார்க்கணும். யார் தெரியுமா? டாட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாட்டாவில் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு தலைவி, டைரக்டர். அது முஸ்லீம் பெண்மணி. முஸ்லீம் பெண்மணின்னு சொன்னால் நான் சரி, முஸ்லீம் பெண்மணி டைரக்டராக இருக்குது, பெரிய படிச்சிருக்காங்க, அப்போது ட்ரெஸ்லாம் எப்படி போட்டிருப்பாங்க, அரைக்குறை ட்ரெஸ்ஸாக தானே இருக்கும் அப்படின்னு நம்பி நான் போய் பார்க்க போகிறேன். அந்த பெண்மணி அந்த ரூமுக்குள்ளே இருக்குது, நான் வெளியே இருக்கிறேன். அந்த பெண்மணி எந்த உடம்புல ஒரு பகுதியை கூட காட்டலை. இந்த எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கல கிட்டத்தட்ட அதே மாதிரி, ஆனால் அதையும் விட கூட. என்ன காரணம் சொன்னால், அந்த கைகளுக்கு க்ளவுஸ் போட்டிருக்கு, கால்களுக்கு க்ளவுஸ் போட்டிருக்கு. அந்த பெண்மணியின் உறுப்பை ஒன்று கூட நம்மளால் பார்க்க முடியாது. தலையை பார்க்க முடியாது. கால் ஒரு காலா 2 காலா, ஒரு கையா 2 கையா, ஒன்றுமே பரவாயில்ல. அல்ஹம்துலில்லாஹ். பார்த்தீங்களா, இதான் தக்வா பெரிய. பார்த்தீங்களா, உடனே மூடிட்டீங்களா? பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம். ஓகே, இந்த கண்ணு மட்டும்தான். ஆனால் அது ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அந்த பெண்ணுக்கு 2 கண் இருக்கு, 2 கால் இருக்கா எனக்கு தெரியாது, 2 கை இருக்கா தெரியாது, எல்லாம் மறைஞ்சிருக்கு. என்னால் ஆச்சரியப்படாமல் இருக்கு. கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு தலைவி டாட்டாவில் எவ்வளோ, அட்லீஸ்ட் ஒரு மாதம் ஒரு 10 லட்ச ரூபா சம்பளம் இருக்கும். பெரிய படிப்பு. ஓகே, அப்போ என்னால் கேட்க முடியல. நான் நாங்கள் பேசிக்கிட்டோம், எப்படி சேரிட்டி விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டோம். பேசின பிறகு அந்த பொண்ணை கேட்டேன், ஏம்மா இப்படித்தானே இன்டர்வியூக்கு நீ போனால், டாட்டாட்ட இன்டர்வியூ போகும்போது இதே மாதிரி போனேன். ஆமாம், இந்த மாதிரி தான் போனேன். அதில் என்ன இருக்குது, என்னையே அவங்க பார்க்கணும். எனக்கு கை இருக்கணும், இல்லாட்டா ஆப்ரேஷன் பண்ண முடியாது. என்னையே இது பார்க்கணும். என்னுடைய பேப்பர்ஸ் இருக்குது, பேப்பர் தான் பேசும். நான் அவங்களோட பேசி என்ன பிரயோஜனம்? சரிம்மா, சரி, ஆப்ரேஷன் பண்ணும்போது இப்படித்தான் இருப்பியா அப்படின்னு கேட்டேன். தேவையான உறுப்புகளை மட்டும் காட்டு. ஆப்ரேஷன் டைமில் எது தேவையோ அந்த தேவையான உறுப்புகளை மட்டும் தான் காப்பாற்றும். ஆக இந்த மாதிரி ஒரு என்னால் அதை நினச்சி கூட. அதுக்கு மேலேயும் சேரிட்டி சோசியல் சர்வீஸில் வேற இருக்கு. இந்த பக்கம் கேன்சர். அப்போ பெண்களால் எதையும் சாதிக்க முடியும். நீங்களாம் நினச்சிக்கிறீங்க நம்ம என்னத்தை சாதிக்கிற அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதில் நினைத்தால் நீங்கள் சாதிக்க முடியும்.
நான் கோயம்புத்தூரில் ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு போயிருந்தேன். அந்த சமயங்கள் நிறைய கற்பழிப்பு கூடிகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ நான் ஒன்று சொன்னேன், கற்பழிப்பு இருக்கிற காரணம் 2 விஷயம்தான். ஒன்று மது, ஆண்கள் மது குடிக்கிறாங்க, அதனால் அவங்க தன்னுடைய இதை இழந்துடுறாங்க. பெண்கள் மாதுவாக இருக்காங்க. மாதுவாக இருக்காங்கன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அரைகுறை உடையை போட்டுருக்கும்போது தான் மாது. இந்த அரைகுறை உடைகளோட பெண்கள் வர்றதுனாலையும் ஆண்கள் மது குடிப்பதுனாலையும் தான் இந்த கற்பழிப்பு நடக்குதுன்னு சொன்னேன். எல்லா நியூஸ் பேப்பர்லையும் அது அந்த நியூஸ் வந்துருக்கு. இந்துவில் வந்துருச்சு, தந்தியில் வந்துச்சு, தினமலரில் வந்திருக்கு. அதை வச்சு பாருங்க. நான் பேசிய பேச்சு, ஒரு முஸ்லீம் பேசுகிற பேச்சு தினமலர் கூட, ஏன்னா அது அந்த அந்த முக்கியத்துவம் பெற்ற விஷயம். அப்போ அந்த இது 2 விஷயம்தான், மது அண்டு மாது. நம்ம ஒழுங்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் மாணவி அதோட படிக்கக்கூடிய இன்னொரு மாணவி சகோதர சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாணவி சற்று மனநிலம் சரியில்லை. அந்த முஸ்லீம் மாணவி ஒன்றா போக வர இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் 2 நாள் அந்த சகோதர மனநலம் குறைந்த அந்த சகோதர சமுதாயத்தை சேர்ந்த மாணவியை காணும். அங்கங்கே தேடி பார்க்கும்போது இந்த முஸ்லீம் மாணவியும் அங்கங்கே போய் தேடி பார்க்கும்போது ஒரு பஸ்ஸு ஸ்டாண்டில் பாதி உடுப்பெல்லாம் கிழிஞ்சு போய் உடம்பெல்லாம் தெரிகிற மாதிரி அந்த சகோதர சமுதாய எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக போச்சு உங்களை பார்த்தோம்னா. இன்ஷா அல்லாஹ் நம்ம சமுதாயத்துக்கு இந்த மாதிரி எந்த வித தவறும் நடக்காது. இது மாதிரி இருந்தால் இன்ஷா அல்லாஹ். ஆமீன் சொல்லலாமா? ஆமீன் சொல்லையா? ஆக அந்த உடம்பெல்லாம் தெரியுது. இந்த மாணவி போய் ஏன் இப்படி இருக்கிறாங்க, என்ன ஆச்சு? இல்லை, நான் ஏதோ ஒரு வழி தவறிட்டேன், அந்த சரியான புத்தி இல்லையே, வழி தவறிட்டேன். 4 பையங்க என்னை துரத்தி வந்தாங்க. ஒருத்தன் சட்டையை பிடிச்சி இழுத்தான், ஒருத்தன் பாவடை பிடிச்சி இழுத்தான். அதெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. நான் ஒன்றும் தப்பு நடக்கலை, கிழிஞ்சு போச்சு. அதனால் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒதுங்கியிருக்கேன், எங்கே போகிறேன்னு தெரியாமல் ஒதுங்கியிருக்கிறேன். அப்படியா, உன்னை பார்த்தா உடம்பெல்லாம் அப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய புர்காவை, இந்த நீங்கள் போட்டிருக்க இந்த உடைய அந்த பெண்ணுக்கு போட்டு, நீ இதை போட்டுடு, இப்போ உனக்கு சேஃப்டியாக இருப்பணிது. எனக்கு ஒரு 10 நிமிஷம் நான் இந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், அதுவரை நீ இங்கேயே இரு அப்படின்னு. 10-15 நிமிஷம் திரும்பி வந்து பார்த்தா அந்த பெண்மணியை காணும். இந்த பெண்மணியை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பார்த்து கிடைக்கல. அதில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இப்போ தான் நான் பார்த்தேன், பெண்ணையை பார்க்க முடியல. அதில் போலீஸ்காரங்க தேடுனா மறுநாள் கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்த பிறகு இந்த பெண்மணியும் முஸ்லீம் பெண்மணியும் போச்சு. அப்போ அந்த பெண்மணி சொல்லிருக்கு, நான் என் ட்ரெஸ்ட்டில் முந்தி போயிருந்தேன், பிஞ்சு என்னுடைய அரை ட்ரெஸ்ட்டில் நான் போனேன். அப்போ இந்த பையங்களாம் என்னை பின்தொடர்ந்து வந்தாங்க. இந்த முஸ்லீம் ட்ரெஸ்ஸை போட்டோன்னா ஒரு பையன் அந்த பின்ன வரல. இன்ஷா அல்லாஹ் இந்த உடையை பேணுவோமா? கிட்ட எவனும் வரமாட்டான். அதான் அதனுடைய இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், பெண் புத்தி பின் புத்தியா சொல்லுங்க. அப்போ கை வசதுங்க. பின் புத்தின்னு சொன்னோம்னா கை வசதுங்க. பின் புத்தி இல்லையா? தமிழ்நாட்டு என்ன சொல்லுவோம்? பெண் புத்தி. அப்படித்தானே? கை வசதுங்களேன். அந்த நீ கை வசதுமா? வசதேன் கையை தானே வசதுரா? பின் புத்தி தானே? ஆமாம். வேற யார் பின் புத்தின்னு சொல்றீங்க? வேற யார் பின் புத்தின்னு சொல்றீங்க? வசதுங்க கை. அந்த 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 லேடி பின் புத்தின்னு சொல்றாங்க. இவங்க கையை காட்ட முடியாது, அதனால வசத முடியாது. மற்றவங்க யார் நினைக்கிறீங்க? அங்க ஒரு ஆள் பின் புத்திக்கிறாங்க, ஆனா பின் புத்தி இல்லை. அப்ப ஏன் தமிழ்ல எப்படும் போது பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றாங்க? உங்க தாய்மாட்ட கேட்டு பாருங்க, சொல்றாங்க. அப்படித்தான சொல்றாங்க? அது கிடையாது. பின்னால வர்றத முன்னால செய்யறதுதான் முன்கூட்டியே சொல்றதுதான் பெண் புத்தி. பின்னால வர்றத முன்கூட்டியே சொல்றது. இப்ப சேமிக்கிறது தாயா தகப்பனா? சொல்லுங்கம்மா. தாய். ஓகே, பல பேர்ட்ட பிறக்கிறது தாய் தான் சேமிக்குது, தகப்பன் இல்லை. ஏன்னா தகப்பன் அதப்பா நாளைக்கு இருக்கும்போது நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு இருந்தால் நாளை பார்ப்போம். பெண் இல்லை, நம்ம சேமிச்சு வைக்கணும், இல்லாட்டா நாளைக்கு நமக்கு இதா இருக்காதுன்னு சொல்ல. அந்த புத்தி தான் பெண்ணுடைய புத்தி. இது யார்கிட்ட இருந்து வருது நமக்கு? அன்னை ஹாஜரா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அழைச்சது போனது கடைசியில் அதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. கடைசியில் அந்த தண்ணீர் வந்த உடனே ஒரு இடத்துல அப்படியே படுத்து தலையை மூடிக்கிட்டு பக்கத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. தண்ணிலாம் குடிச்சாச்சு, பிரச்சனை இல்லை. ஜுகும் கூட்டத்துக்காரங்க அந்த வழியாக போவாங்க. வரிசையாக போகும்போது ஏதோ சில பறவைகள் பறக்குது. இது ஏன் பறக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜுகும் கூட்டத்துக்காரங்க அங்கே போய் பார்த்தா அன்னை ஹாஜரா படுத்துக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு குழந்தை படுத்து, அதுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கு. நீங்கள் ஹஜ்ஜிக்கு போனவங்கெல்லாம் பார்த்துருக்கலாம்.
நான் ரொம்ப நாளைக்கு முந்தி போயிருந்தனால அந்த கிணறு நேரடியாக பார்க்க முடிச்சு. இப்போ பார்க்க முடியாது. நேரடியாக போய் பார்க்கும்போது 20 ஹார்ஸ் 30 ஹார்ஸ் பவர் தண்ணியை வெளியே விடுது. அதே அளவுக்கு தண்ணி அந்த ஊத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. நம்ம நேரடியாக பார்த்தோம். ஏன்டா அது என்னைக்குமே அது வற்ற முடியாது. ஏன்டா ஜித்தாவில் இருக்கிற அந்த கடல் தண்ணீர் என்ன ஆகுது, ஒரு 60 கிலோமீட்டர் உள்ள வந்து சுத்தமான தண்ணி அங்கே வருது. கடல் வற்றினா தான் ஜம்சம் வத்து, கடல் வற்றாமல் ஜம்சம் வற்றாது. அதனால் நீங்கள் குடிச்சு பாருங்கள், லேசாக அந்த உப்பு கசப்பு இருக்கும் இருக்கா, லேசான கசப்பு இருக்கும் இந்த கடல்லேருந்து வர தண்ணினால. அப்போ அவங்க அம்மா என்ன இந்த கிணறு உங்களை தான். ஆமாம் என்ன தான், இந்த கிணறு எங்களுக்கு விற்றுருக்கல, நல்ல காசு பணம் எல்லாம் தர்றாங்க. அப்போ அவர் சொன்னார்கள், இந்த பெண் புத்தியை பாருங்க, நீங்கள் வாங்க இருங்க தங்குங்க, இந்த தண்ணி இலவசமாக எடுத்துக்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு இதை விற்கிறதுக்கு நான் ரெடி இல்லை. இது அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு கிணறு, இது விற்கிறதுக்கு இல்லை. நீங்களாம் இங்கே ஒரு ஊரை அமையணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். சரி, இன்னைக்கு நான் வித்துட்டேன்னு சொன்னா இது உங்க வாரிசுக்கு சொந்தமா போயிடும். நாளைக்கு வரக்கூடிய சமுதாயம் இந்த தண்ணீரை பரவ முடியாது. ஆகவே நாளைக்கு வரக்கூடிய, நாளைக்கு தான் 5000 வருஷத்துக்கு பிறகு இந்த தண்ணீர் எவ்வளவு முன்புத்தி இருந்ததால் அந்த பெண்மணி அப்படி அந்த அன்னை ஹாஜரா சொல்லியிருக்க முடியும். அது முன்புத்தியா பின்புத்தியா? வரமா சொல்லுமா, முன்புத்தி தானே. ஏன்னா சொல்லுங்களேன், நீ உங்களுக்கு அது முன்புத்தியா தெரியலையா? அப்படிலாம் சத்தம் போட்டு சொல்லுங்களேன். முன்புத்தி பின்னால் வர்றதை சொல்லக்கூடிய ஒரு முன்புத்தி தான் அது, ஹயர். ஆக இந்த இடத்துல நீங்கள்லாம் இதாகிட்டீங்க நிறைய பேர். ஆனால் அதே சமயத்தில் பெண்கள் முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப அவசியம். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களும் கேள்விப்பட்டதான் விஷயம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை அதாவது இந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, பெர்ஷியா மன்னரை தலை குனிஞ்சு சுஜூது பண்ணுறாங்க, ரோம் மன்னருக்கு சுஜூது பண்ணுறாங்க, பாரசீக பல மன்னர்கள் சுஜூது பண்ணுறாங்க, நாங்களும் அதே மாதிரி உங்களுக்கு சுஜூது பண்ணுறோமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது, சுஜூது இவர்களுக்கு மட்டும்தான், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், எனக்கு பண்ணக்கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் சுஜூது பண்ண அது வேற கதை, அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் போகும். ஆனால் அப்படி ஒரு சுஜூது பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்படி அனுமதினா கணவனுக்கு தான் பண்ணணும். நம்ம அப்படி தான் இருக்கிறோம். பெண்கள்லாம் பெரும்பாலான பெண்கள் கடவுளுக்கு இது பண்ணித்தான் இருக்கிறோம். ஆக கணவனுக்கு நம்ம அவருடைய கட்டுப்பாடு தான் இருக்கு. ஆனா நம்ம சுயமா சிந்திக்கவும் வேணும். நீங்கெல்லாம் நிறைய ஓதிருக்கீங்க, ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தலபுல் இல்ம் வலவ் ஃபிஸ்ஸீன், அதுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? சீனா சென்றாதாவது சிறந்த கல்வியை பெறும், அதானே. வேற அர்த்தம் இருக்கா? யாருக்கு தெரியும்? வேற அர்த்தம் இருக்குதா? இருக்கா? வேற ஒரு அர்த்தம் இருக்கா? பரிசு உண்டுமா? ஹிஜாப் போட்டே சொல்லுங்களேன், இருக்குது இல்லைன்னு சொல்லுங்களேன். இருக்குதா? என்னம்மா இருக்கு? அப்போ சொல்லு, உங்களோட ஆலிமாட்ட சொல்லி காட்டுங்க, அவங்க சொல்லுவாங்க. தெரியலையா? தெரியுதா? பரவாயில்ல, நீ இந்த ஹிஜாப் போட்டு நம்ம இருக்கிறா, சொல்லு, வாய்க்கு சொல்ல. அதாவது சீனா சென்று அது ஒரு விஷயம். அதை விட முக்கியம் என்னன்னு சொன்னா, சிங்கத்தின் தலைமுடியில ஒரு கல்வி இருக்குன்னு சொன்னால் அதையும் போய் படிக்கணும். சிங்கத்தின் தலைமுடியில சிங்கத்தை போய் நம்ம அதுக்கு பேன் பார்த்தா அது விட்டுட்டு இருக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிங்கத்து சாபிலாம் கிடையாது, என்ன இது பேன் பார்க்க விடுமா சிங்கம்? விடுமா? அவ்வளவு சிரமமா இருந்தா கூட சிங்கத்தை முடிய பாருங்க. பெண் சிங்கத்துக்கு கிடையாது, ஆண் சிங்கத்துக்கு மட்டும்தான் முடியும். அதுல சில அறிவு இருக்கு, அதுல சில விஷயங்கள் இருக்கு. அந்த முடி இருந்தா தான் அந்த சிங்கம் வலிமையா இருக்கும். அந்த முடியை இது பண்ணிட்டோம்னா அந்த சிங்கத்து வலிமையை இழந்துடும். அந்த மாதிரி சில கல்விகள் இதில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது இருக்கும் பட்சத்தில் நீங்க அந்த கல்வி அங்கே இருந்தாலும் அதையும் படித்துக்கொள்ளும். இப்போ இதோட முடிஞ்சிருது இல்லை. இப்போ இந்த பட்டம் வாங்கிட்டீங்க, அதோட உங்க மேட்டர் முடிஞ்சா வேற மறுபடியும் படிக்க தேவையில்லையா? பட்டம் வாங்கியாச்சும் மறுபடியும் படிக்க இனிமே தான் படிக்கணும். இனிமே தான் திருக்குரான் ஹதீஸ்ல எத்தனை விஷயங்கள் இருக்குது. நாங்க இந்த திருக்குரான் ஹதீஸை தெரிஞ்சுதான் இந்த விஷயம்லாம் பேசுவோம். இது போக நான் மறுபடியும் கேள்வி கேட்க விருப்பப்படல. 3 கேள்வி குறிச்சு வந்தேன். இந்த ஒரு கேள்வியை எழுப்பி ஆன்சர் பண்ற கூட எழுப்பலையே, நீங்க வெக்க பார்க்குறீங்க நினைக்கிறேன். ஆனால் ஹிஜாப்லாம் போட்டிருக்கீங்களே, அந்த எப்படி நான் டாடா இன்ஸ்டியூட்டில் பார்த்தனோ அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. யார் பேசுனாலே தெரியாது. ஹயர், நல்லது. இப்போ இதுக்கு மேலே நான் ஆரம்பத்தில் நினச்சிட்டு இருப்பேன், பெண்கள் மதரசா அவ்வளோ தேவையில்லைன்னு நினைப்பேன். பெண்கள் மதரசா அவ்வளோ தேவையில்லைன்னு நினைப்பேன். இவங்க யார்கிட்ட போய் சொல்ல போகிறாங்க? யார்கிட்ட போய் தங்களுடைய கற்றதை யார்கிட்ட போய் சொல்ல போகிறாங்க? கற்றதை யார்கிட்ட போய் சொல்ல போகிறாங்க? ஆண்கள் மதரசா தான் தேவைன்னு ஒரு காலத்தை சொல்லிட்டு, ஆண்கள் மதரசா தான் தேவைப்படும், பெண்கள் மதரசா தேவைப்படாது ஆரம்ப காலத்தில், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஆண்கள் மதரசா விட பெண்கள் மதரசா ரொம்ப தேவைப்படும். ஒழுக்கம் சீர்கட்டு போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன? அந்த தாய்மார்கள் வளர்ப்பதில் உள்ள குறைபாடு. ஏன் தாய்மார்கள் வளர்க்கிற குறைபாடு? அவர்கள் தங்களோட குழந்தைகளுக்கு ஹதீஸ் சொல்லிக் கொடுக்கல, திருக்குரானை ஓத சொல்லிக் கொடுக்கல,
அதனோட திருக்குறானுக்கு அஞ்சு கடமை இருக்கு. ஒன்று திருக்குறானை ஓதணும், அழகுற ஓதணும். நீங்க அதெல்லாம் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு அடுத்தாப்புல பிழை இல்லாமல் ஓதணும். அதற்கு அடுத்தாப்புல 4வதாக அதற்கு அர்த்தம் தெரிஞ்சு ஓதணும். பல பேர் இந்த இவங்களுக்கு தெரியும், இவங்கெல்லாம் தெரியும்ல, இவங்களுக்கு தெரியும், வேறு பல பேருக்கு அர்த்தம் தெரியாம இருக்கும். அர்த்தம் தெரிஞ்சு ஓதும். அதுக்கு அடுத்தாப்புல கடைசி 5வது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ரொம்ப லேசு, அதன்படி நடக்கும். அது ரொம்ப கஷ்டம். இன்ஷா அல்லாஹ் அதன்படி நடக்க எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு துணை செய்வானாகவும் ஆமீன். இந்த ஆண்கள் மதரசா தான் அவசியம் நடக்கும். இப்போ ஆண்கள் மதரசாவோட பெண்கள் மதரசா ரொம்ப தேவை. ஏன் தேவைப்படுது சொன்னா, ஒரு பெண் குடும்பத்தின் தலைவியா இருக்கும்போது தன் குடும்பத்துல உள்ள தன் கணவனுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். தன் குழந்தைகள் தானும் தெரிந்து கொள்ளணும். ஒரு 5 பேருக்கு ஒரு பெண்ணால என்ன செய்ய முடியும்? இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு நீங்க 5 பேருக்கு சொன்னா, இதே மாதிரி ஒவ்வொரு பெண்மணியும் 5 பேருக்கு சொல்லிக் கொடுத்தார். அது போதாதா? அது போதும்ல. ஆக இந்த ஒழுக்கம் மோசமான இந்த காலத்துல பெண்கள் மதரசா தான் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. பெண்கள் ஒரு ஆலிமாவை இருந்தால் நிச்சயமாக அவருடைய குழந்தைகள் பிள்ளைங்க வழிக்கிறதுக்கே வாய்ப்பே இல்லை. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் திருமணமான பிறகு குழந்தைலாம் பிறப்போம். உங்களுடைய 5 குழந்தைகளை, 3 குழந்தை 4 குழந்தை 5 குழந்தைகளை அவங்கள தர்த்தீப்படுத்துறதா முதல்ல. நாங்கள் அந்த 5 குழந்தை தர்த்தீப்படுத்தி இந்த உலகமே மாறிடுமா? ஒவ்வொரு ஆளும் 5 குழந்தைகளை தர்த்தீப்படுத்தினா ஏன் உலகம் மாறாது? மாறாதா? மாறத்தான் செய்யும். நாங்கள் திருநெல்வேலியில் ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம். பிஇ படிக்கிறவங்களுக்கு 32,000 ரூபா அவங்களுடைய ஃபீஸ். அதை கொடுத்தா ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஃபீஸ் ஆயிடும். திருநெல்வேலியே காதல் ஒளியா என்று சொல்லி கொடுத்து அங்கே வச்சு தான் கொடுப்போம். ஒரு 100 பேருக்கு கொடுப்போம். ஒரு சின்ன கேள்வி கேட்போம். சின்ன கேள்விக்கு ஆன்சர் பண்ணாதான். என்ன கேள்வி கேட்ட தெரியுமா? ரொம்ப மலைச்சு போயிருவீங்க. காபத்துல்லா எங்க இருக்கு? சின்ன கேள்வியா பெரிய கேள்வியா? இதை விட சின்ன கேள்வி சொல்ல முடியுமா? ஒரு பெண்மணி, பிஇ படிக்கிற பெண்மணி, இவ்வளவு பெரிய புக்கை சுமந்து போற பெண்மணி சொல்லுது, ஆத்தங்கரை பள்ளிவாசல் அஸ்தக்ஃபிருல்லாஹ். எனக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. என்ன கோபம்? என் தாய் தானே எனக்கு சொல்லி தந்தா. மக்காவில் பிறந்து மதீனாவில் மறைந்தார்கள். யார் சொல்லி கொடுத்தா? தகப்பனா சொல்லி கொடுத்தாரு. தாய் தானே. ஒவ்வொரு விஷயமும் அந்த இந்த பேசிக் இதுக்கெல்லாம் தாய் தான் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் ஆலிம்ஸ்லாம் போகல, தாய் தான் ஓதி கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. என்னம்மா நீ என் தாய்? ஆனால் அந்த பெண்மணி நம்ம பார்க்கல, அந்த பெண்மணி பேரையும் சொல்லலை. அது மரியாதை இல்லை. சபையில் சொல்லணும், உனக்கு கிடையாது. நீ அடுத்த வருஷம் படிச்சுட்டு வா, அப்போ தான் உனக்கு உண்டு. நான் செஞ்சது சரியா தப்பா? அடுத்த வருஷம் படிச்சுட்டு வந்துச்சு. படிச்சுட்டு வந்தப்போ தான் கொடுத்தோம். அது யார் மேலே தப்பு? அந்த பிள்ளையோட தாயார் மேலே, அந்த பெண்மணி மேலே குற்றம் இல்லை, அந்த பிள்ளையோட தாயார் மேலே குற்றம். இன்ஷா அல்லாஹ். ஆக நீங்கள் உங்கள் குழந்தைகளை நல்லபடியாக வளர்ப்பீங்க. நிறைய நேரம் பேசுறதுக்கு இல்லை. ஒரே ஒரு விஷயத்த சொல்லி வாக்கில் அவர் சொன்னார், நீங்கள் கல்வியை பற்றி இதை பற்றிலாம் சொல்லி கொடுங்க. ஹதீஸ் சொல்லலாம், மணிக்கணக்காக சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு தேவை ஹதீஸ். எங்கேயாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா நீங்கள் ஹதீஸ் படிங்க வீட்டில் தூங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க? ஒரு 2 சஹாபி, ஒரு சஹாபி 24 மணி நேரம் தொழுவார். இன்னொரு சஹாபி பள்ளிக்கு வந்தால் தொழுதா ஒரு 2 நிமிஷத்தில் போயிடுவார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால், இந்த இவர் 24 எப்பவுமே தொழுதுட்டு இருக்காரு, இவர் எப்படி தன்னுடைய குடும்பத்தை நடத்துவார்? எல்லாம் நம்ம ஹதீஸ்ல இருக்கு, படிக்கணும். அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, இவர் குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை, இவர் தம்பி இன்னொருத்தர் வருவார், வந்து ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் தொழுதுட்டு போயிடுவார்ல, அவர் தான் குடும்பத்தை கவனிப்பார். இவருடைய நன்மையை சேர்த்து அவருக்கு கிடைக்கும். இவருக்கு நன்மை கிடைக்கும், ஆனால் அவருக்கு 2 மடங்கு நன்மை கிடைக்கும். ஆக நம்ம அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கணுங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. நீங்கள் ஆன்லைனில் கிராஜுவேட் ஆகணும். கிராஜுவேட் ஆகலாமா? ஆன்லைனில் கிராஜுவேட் ஆகணும். பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ ஆன்லைனில் போட்டால் இந்த ஃபோன் இந்த ஃபோனை வச்சுருந்தா ஆன்லைனில் போட்டால் கிராஜுவேட் ஆகிடலாம். அது அவங்க சொல்லித் தருவார் அவர் எப்படின்னு சொல்லி. நீங்கள் ரொம்ப சீரியஸாக தான் நான் அதுக்கு ஒரு ஆளை அனுப்பி விடுவேன். அவர் சொல்லித் தருவார் எப்படி ஆன்லைனில் கிராஜுவேட் ஆகும். அதே மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியும். 2 தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு மரியாதையான வேலை கிடைக்கிறதுக்கு நாங்கள் உத்தரவாதம் தருவோம். அப்படி செய்யும் பட்சத்தில் நாங்கள் மரியாதையான இதான உயர்வான வேலை, மரியாதையான வேலை, சம்பளம் குறைய இருக்கும் கூட இருக்கும், ஆனால் மரியாதையான வேலை வாங்கி தரதுக்கு நம்ம உத்தரவாதம். அது மட்டும் இல்லை, ஒரு டீச்சரு இதை சொல்லித்தரதுக்கு ஒரு டீச்சர், ஆன்லைன் ஜாப் சொல்லித்தரதுக்கு ஒரு டீச்சரு நானே உங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணி தர முடியும். ஒரு டீச்சரு நாங்களே அப்பாயின்மெண்ட் தருவோம். ஆன்லைன் கிராஜுவேஷன் பண்ணுறதா இருந்தால் ஒரு டீச்சருக்குள்ள சம்பளத்தை நம்ம கொடுத்துடலாம் இன்ஷா அல்லாஹ்.
இன்ஷா அல்லாஹ் சொல்ல மாட்டீங்களா? நீங்க நினைச்சா தான் நான் நினைப்பேன், நான் நினைச்சா தான் அல்லாஹ் நினைப்பான். சரிதானா? சரி. அடுத்தபடியாக இது மட்டும் இல்லை, பல தொழில்கள் பெண்கள் பண்ணலாம். காயல் பண்ண பார்த்துருக்கீங்களா? அங்கே அதிகமான பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு விற்கிறது டவுன் லெவலில் காயற்படத்தில் தான். ஏன் அந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்புலாம் காயற்படத்தை அதிகமாக விற்கிது? அவங்க ஹல்வா செய்கிறாங்க, அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, உலகம் பூரா போகுது, சம்பாதிக்கிறாங்க. தப்பா? வீட்டில் இருந்து ஹல்வா செஞ்சால் தப்பா? ஆக இப்போ இன்றைக்கி நான் படித்தேன், ஒரு பெண்மணி வயலில் 3 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருந்தான். இந்த நெல் பயிரெலாம் அப்படி இப்போ எல்லாம் இதாகிடுது. பப்பாளி சாப்பிட முடியல, பப்பாளியில் விதையே கிடையாது, சாப்பிட்டா வாயில் வைக்க முடியல. தோட்டம் வச்சுருக்கவங்க அங்கே தோட்டத்தில் போய் பப்பாளி வாங்கினா நல்லாயிருக்கும், கடையில் வாங்கினா சாப்பிட முடியாது. இந்த பெண்மணி இந்த அரிசி ரகங்களில் 2000 வகை அரிசி ரகம், அந்த 2000 வகை அரிசி ரகங்களில் ஒரு 3 ஏக்கரில் 40 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணி நல்ல அரிசி ரகம் இப்போ தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கான். ஒரு பெண்மணி தான். அப்போ நம்ம ஏன் செய்ய முடியாது? வீட்டில் காய்கறி வளர்க்குறீங்களா? இல்லை, காய்கறி வளர்க்கலாம். இது மாதிரி விவசாயம் இதாக பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய தொழிலதிபராக இந்த பெண்மணி மாறி இருக்குது. அதே மாதிரி நீங்களும் இன்ஷா அல்லாஹ் மாறணும். மாறுவீங்களா? தொழிலதிபராக மாறுவீங்களா? ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த சமூகத்திற்கு தேவையான கருத்துக்கள் எனக்கு முன்னால் சகோதரர் அவர்கள் பேசினார்கள். எனக்கு பிறகு ஷேக் ரஹ்மத்துல்லா இம்தாதி அவர்களும் உங்களுக்கு உரையாற்ற இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த கல்லூரியும் சரி, பெண்களுக்கான மறுவாழ்வு மையம் என்ற இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 2 நிறுவனங்களுமே, தாவா சென்டர் மற்றும் கல்லூரி, இந்த 2மே இந்த சமூகத்தில் பெண்களுக்காக பிரத்யோகமாக செயல்படக்கூடியது. ஏன் பெண்களுக்கு பிரத்யோகமாக இது போன்ற நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 114 சூறாக்களை அல்லாஹ் இறக்கியுள்ளான். அதுல கடைசி சூரா சூரத்துன் நாஸ், மனிதர்கள் என்ற ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இந்த 114 சூறாக்களில் ஒரு சூறாவை அல்லாஹ் பெண்கள் என்ற பெயரில் அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கியுள்ளான். அப்படிதானே இல்லையா? சூரத்துன் நிசா, ஆண்களுக்குன்னு எந்த ஒரு பெயர்ல சூறா இல்லை, ஆனால் பெண்களுக்கு சூரத்துன் நிசா, பெண்கள் என்ற ஒரு தலைப்பிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சூறாவை இந்த மனித சமூகத்திற்கு இறக்கிறான் என்றால் எந்த அளவிற்கு இந்த மார்க்கம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது, பெண்களும் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவமானவர்கள் என்பதை அல்லாஹ் விளக்குகின்றார். உண்மையிலே எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னது போல, ஒரு சமூகம் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு குடும்பம் சிறந்ததாக இருக்கும். எப்போது ஒரு குடும்பம் சிறந்ததாக சீரிய குடும்பமாக இருக்கின்றதோ அப்போது அந்த சமூகத்தில் சீர்திருத்தங்களும், அந்த சமூகம் சீரிய சமூகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக ஒரு குடும்பம் சீரிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு ஒரு பெண்களுக்குத்தான், ஒரு பெண்ணுக்குத்தான் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு தெளிவான முறையில் நமக்கு கற்றுத் தருகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெண்ணுடைய பிரார்த்தனை எந்த அளவிற்கு சிறப்பானது. அன்னை ஹாஜிரா அவர்களை பற்றி பேசினார்கள் எனக்கு முன்னால். அன்னை ஹாஜிரா அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனையினுடைய விளைவு இஸ்லாத்துடைய 5 கடமைகளில் ஒன்றாகிய அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தரிசிப்பது, ஹஜ் செய்வது என்பதை முழுக்க முழுக்க யாருடைய நினைவாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான்? அன்னை ஹாஜர் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்காக, அல்லாஹ்விட்ட கட்டளை நிறைவேற்றுவதற்காக, அல்லாஹ்வுக்கு உண்மையான அடியானாக இருப்பதற்காக அன்னை ஹாஜர் அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக கட்டுப்பட்டார் என்பதை ஒட்டுமொத்த சமூகத்தில் ஆண்களும் பெண்களும் பாடத்தையும் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கிரிகைகள் முழுவதுமாக அன்னை ஹாஜர் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எல்லாம் பாடமாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாத்துடைய ஒரு கடமையாகிய ஹஜ்ஜை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். அப்படி என்றால் பெண்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்தை உருவாக்குவதில், ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதில் எந்த அளவிற்கு பெண்களுக்கு பங்களிப்பு இருக்கின்றது என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான்.
ஆனால் இன்றைக்கு நம்முடைய பெண்களுடைய நிலைமையை நாம் எடுத்து பார்த்தோம் சொன்னா 2 விதமான காரியங்கள் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்க வேண்டும். என்ன? அல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத், ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன இருக்கணும்? வ அமிலு சாலிஹாத், நல்ல அமல்கள் இருக்கணும். இந்த இரண்டும் ஒரு சேர இருந்தால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் 2 காரியம் இருக்கணும். ஒன்று ஈமான், இரண்டாவது அமல். ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றார். இந்த இரண்டிற்கும் பெண்கள் கொடுக்கக்கூடிய நேரங்கள் என்ன? ஈமான் கொள்வதற்கும் அமல்கள் செய்வதற்கும் பெண்கள் கொடுக்கக்கூடிய நேரங்கள் என்ன? நாம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஈமானுக்கு நமக்கு நேரம் கிடையாது, அமல்கள் செய்வதற்கும் நம்ம பலருக்கு நேரம் கிடையாது. ஈமான் கொள்வதற்கு முதல்ல ஈமானா என்னன்னு தெரியணும். எப்படி ஈமான் கொள்வது? ஈமான்னா என்ன? இந்த ஈமானை எப்படி பெறுறது? ஈமானுக்கு அடிப்படை என்ன? ஈமானுக்கு அடிப்படை என்ன? யாராவது சொல்லுங்க. ஈமானுக்கு அடிப்படை என்ன? ஈமான் கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? மாஷா அல்லாஹ், தாவா சென்டர்ல படிச்ச ஒருத்தவங்க தான் கரெக்டா பதில் சொல்லி இருக்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணணும்? அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்லி இந்த திருமறை குர்ஆன் ஆரம்பிச்சா? குர்ஆனை அல்லாஹ் எந்த வார்த்தையை சொல்லி ஆரம்பிச்சா? இக்ரா, படிக்க வேண்டும். கல்வி, படிப்பு, இல்ம், இதுதான் ஈமான் கொள்வதற்கு அடிப்படை. நாம எதை படிக்கிறோமோ அதை தான் ஈமான் கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ் இந்த உலகத்தில் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு அடிப்படை என்னன்னு சொல்றான்? அல்லதீன ஆமனு, ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொள்வதற்கு அடிப்படை என்ன? படிக்கணும். கல்வி, கல்வியிலே இருக்கணும். ஆனா இன்னைக்கு கல்வியில நம்முடைய நிலைப்பாடு எடுத்து பாருங்க. நாம கல்வி கத்ததெல்லாம் எப்போன்னு யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல அசரத்துல படிச்சிருப்போம். கலிமா, அவ்வல் கலிமா, தையிபு, எத்தனை கலிமா? 5 கலிமான்னு படிச்சிருப்போம். ஒரே கலிமா தான். ஆனா அதை எத்தனையாவது சொல்லி தந்திருப்பாங்க? அசரத்து 5 சொல்லி தந்திருப்பாங்க. ஆனா ஒரு கலிமா தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒரு கலிமா தான். இதை படிச்சுட்டு கூட ஒரு 4 விஷயத்தை படிப்போம். அந்த 5 விஷயத்தோட நம்முடைய கல்வி பயணம் முடிஞ்சிருச்சு. அப்படிதானே இல்லையா? கல்வினாலே நம்ம சின்ன வயசுல ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது நமக்கு தெருவில் இருக்கக்கூடிய அசரத்தில் என்ன படிச்சோமோ அதுதான் கல்வி. அதற்கு பிறகு கல்வி நாம என்ன படிக்கிறோம்? கல்வியுடைய பாதையில் நாம என்ன பயணம் பண்றோம்? மிக 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 பின்தங்கிய நிலையில் பெண்கள் கல்வியை படிப்பது, இல்முடைய பாதையில் பயணிப்பது என்பது இந்த சமூகத்தில் மிக பின்தங்கி இருக்கிறோம். ஆகையால் தான் ஷைத்தானுடைய அதிகாரம் இந்த சமூகத்தின் மீது அதிகமாக இருக்கிறது. ஷைத்தான் ஏன் இந்த சமூகத்தில் அதிகமாக ஆட்சி பண்றான் தெரியுமா? ஷைத்தானுடைய ஆதிக்கம் இந்த சமூகத்தில் அதிகமாக இருப்பதனுடைய காரணம் என்ன? கல்வியில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். ஆண்களும் சரி, பெண்கள், குறிப்பாக பெண்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த சமூகத்துடைய நிறைய சீரழிவுகள் எழுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். அப்ப நாம் அதிகமாக நேரத்தை எதில் ஒதுக்கணும்? கல்விக்காக, மார்க்கத்தை படிப்பதற்காக நம்முடைய நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டும். மார்க்கத்தை படிப்பதற்கு வயது வரம்பு கிடையாது. நாம் எப்போது பருவயது அடைகின்றமோ அப்போது இருந்து மரணிக்கின்ற வரை மார்க்கத்தை படிச்சுக்கிட்டே இருக்கும். மார்க்கத்துல நாம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த கல்வி சபை, பாங்குக்கு பதில் சொல்லி இதுல இருந்து நம்ம விளங்கிக்கலாம். ஒரு 1000 ஆண்கள் கூடி இருந்தா கூட எவ்வளவு சத்தம் வராது, தானே இல்லையா? 1000 ஆண்கள் கூடி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குண்டூசி சத்தம் விழுந்தா கூட கேட்காது. ஜும்மாவில் வாரம் எத்தனை ஆண்கள் பள்ளிவாசல கூடுறோம், ஏதாவது சத்தத்தை கேட்க முடியுமா? ஆனா பெண்கள் ஒரு 100 பேர் கூடி இருந்தாலே சலசலப்புக்கு பஞ்சமே கிடையாது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா நம்ம கல்வியை பின்தங்கி இருப்பதுதான் காரணம். அதுல அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? மார்க்கத்தை படிக்க வேண்டும். மார்க்கத்தை படிக்கணும், சரி, சரியான அகீதா, சரியான மார்க்கத்தை படிக்கணும். இன்னைக்கு மார்க்கம் என்ற பெயர்ல கதைகளையும் கப்சாக்களையும் இன்னைக்கு என்ன செய்றாங்க? நிறைய மதரசாக்கள் சொல்லி கொடுக்கிறான். நிறைய மதரசாக்கள்ல கதைகள், கப்சாக்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை, குர்ஆன் என்ன சொல்லுகின்றது என்பதையெல்லாம் தாண்டி நிறைய மதரசாக்கள் இன்னைக்கு என்ன போதிக்கப்படுகிறது? அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்ற அடிப்படையில் கதைகளையும் கப்சாக்களையும் இன்னைக்கு என்ன பண்றாங்க? கல்வி என்ற அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆகவே கல்வியை கற்கும் பொழுது நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? சரியான கல்வி சரியான முறையில் எங்கு பயிற்றுவிக்கப்படுகிறதோ அங்க படிக்கணும். அதற்காகத்தான் தென்காசியில் இத்தனை மதரசாக்களில் இத்தனை கல்லூரிகள் பெண்களுக்காக இருக்கும் பொழுது தௌஹீதுக்காக அஸ்ஸாலிஹா என்ற ஒரு கல்லூரியை நாம் ஏன் உருவாக்கி இருக்கிறோம் என்றால் மார்க்கத்தை சரியான முறையில் படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? இந்த சமூகம் 73 கூட்டங்களாக பிரியும். இந்த சமூகம் 73 கூட்டங்களாக பிரியும். குல்லுஹும் பின்னார், அவர்கள் அனைவரும் நரகத்திற்கு போவார். எல்லாமே என்ன வார்த்தையை சொல்லி தான் பிரிவாங்க? குர்ஆன் சுன்னான்கிற பேரை தான் பிரிவாங்க. அல்லாஹ் ரசூல் சொல்லி தான் பிரிவாங்க. 73 கூட்டங்களாக பிரிவார்கள். குல்லுஹும் பின்னார், அவர்கள் அனைவரும் நரகத்திற்கு போவார்கள். இல்லா ஃபிர்கத்தம் வாஹிதா,
ஒரு கூட்டத்தாரை தவிர. ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும் என்று நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, உமல் ஃபிர்கத்து யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டம் யார், அவருடைய அடையாளம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி அல்யௌம், நானும் என்னுடைய நபி தோழர்களும் எந்த மார்க்கத்தில், எந்த அகீதாவில், எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையை யார் படித்து தம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி மரணிக்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே மார்க்கத்தை படிக்கிறோம் என்ற பெயரில் எங்கு வேண்டுமானால் பயணித்து போகலாம் என்று செல்லக்கூடாது. யார் இந்த மார்க்கத்தை சரியான முறையில், கல்வி என்பது சரியான அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லிமும் கற்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த அடிப்படையில் இந்த மார்க்கத்தை விளங்கி புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினார்கள் என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், கல்வியை படித்து நாமும் செயல்பட்டால் நமக்கும் அல்லாஹ் உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி தருவார். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கல்வி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே எல்லாம் சொல்லுகின்றாலோ அப்போதெல்லாம் என்ன சொல்றாங்க, தலபுல் இல்ம், கல்வியை தேடுங்கள். என்ன சொல்றாங்க, கல்வியை தேடுங்கள். அதே மாதிரி நாம் அதிகமாக கேள்விப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன், யார் கல்வியுடைய பாதையில் பயணிக்கின்றார்களோ. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்லும் பொழுது ஒரு கூட்டத்தார் பயணிக்க வேண்டும், பயணிக்கட்டும். அப்ப கல்வி என்பது நாம் தேடி சென்று படிக்கணும். மார்க்க கல்வி அல்லாஹ்வுடைய இல்மை நாம் என்ன செய்யணும், நாம் தேடி தேடி எங்கெல்லாம் கல்வி இருக்கின்றதோ அதை தேடி நாம் என்ன செய்யணும், போகணும், முயற்சி எடுக்கணும், படிப்பதற்கு ஆர்வம் இருக்கணும். அந்த படிப்பை நான் கற்றுக்கொண்டதை ஈமான் கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நான் அமல் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆர்வம், அந்த ஒரு தேடல் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு கல்வி என்பது நம்முடைய வீடு தேடி வந்தா கூட நாம போறதுக்கு தயாராக இல்லை. இன்னைக்கு மார்க்க கல்வி என்பது ரொம்ப சீப் ஆயிட்டு, வாங்க வாங்க என்று கூவி கூவி அழைக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் போய்கொண்டிருக்கிறது. என்றால் கல்வியுடைய மகத்துவத்தை மக்கள் விளங்காமல், ஈமான் என்றால் என்ன என்பதை புரியாமல் இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக பெண்கள் இந்த கல்வியை தேடுவதில் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறோம். நபி அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த கல்விக்காக எப்படி பயணம் போனார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நிறைய ஹதீசுகளை நமக்காக வழங்கியவர்கள். இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், இவர்கள் கல்விக்காக ஒரு முறை பயணம் பண்றாங்க. பாருங்க சுப்ஹானல்லாஹ், ஒரே ஒரு ஹதீஸை தேடி, ஒரே ஒரு ஹதீஸுக்காக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா மதீனாவிலிருந்து ஷாமுக்கு பயணம் பண்றாங்க. எங்க இருந்து எங்க? மதீனாவிலிருந்து ஷாமுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒற்றை ஆளாக என்ன செய்றாங்க, பயணம் பண்றாங்க. பல ஆயிரம் கிலோமீட்டர். இப்போது இருப்பது போல வாகன வசதி எல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு காலத்தில் தனது ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி ஒரே ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பயணம் பண்றாங்க. பயணம் பண்ணி அந்த நபித்தோழருடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த நபித்தோழர் யார்? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய வீட்டு வாசல்ல போய் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் என்ன செய்றாங்க, உட்கார்ந்து கதவை தட்டி பார்க்கறாங்க. அவர் கதவை திறக்கல. அதற்கு மேலும் அவருக்கு தொல்லை கொடுக்க விரும்பவில்லை. அதுதான் சுன்னா, அதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. நீங்க ஒரு வீட்டுக்கு போங்க, 3 முறை சலாம் சொல்லுங்க, பதில் வரவில்லை என்றால் நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள். இவர் போய் தட்டுறாரு, பதில் இல்ல. அந்த வாசல்லே என்ன செய்றாரு, களைப்பின் காரணமாக தூங்கி விடுகின்றார். அங்கே இருக்கக்கூடிய அந்த புழுதிகள், பாலைவன மண்ணை எல்லாம் தூத்துட்டு அந்த இடத்துல என்ன செய்றாரு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ன செய்றாரு, இந்த களைப்பின் காரணமாக படுத்து தூங்கி விடுகின்றார். விடியற் காலையில் கதவை திறந்து பார்க்கறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதவை திறந்து பார்க்கறாங்க. வாசல்ல யார் படுத்திருக்கிறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரில் ஒருவர். என்ன சொல்றாங்க அதுக்கு? அஹ்லுல் பைத்ம்பாங்க. நபி அவருடைய சாச்சா, பெரியப்பாவுடைய பையன் தான் யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. நபி அவருடைய குடும்பத்தில் அஹ்லுல் பைத்தை சார்ந்த ஒருவர் படுத்திருப்பதை பார்த்தவுடன் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பதறிட்டாங்க. பதறி போய், ஏன் வீட்டு தேடி வர்றதுக்கு உங்களுக்கு என்ன, ஏன் இங்க தேடி வந்தீர்கள் என்று கேட்கிறாங்க. அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களிடத்தில் ஒரு ஹதீஸ் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். நான் மரணிப்பதற்கு முன்னால் அல்லது நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் அந்த ஹதீஸை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை எப்படியாவது கற்றுக்கொள்ள என்பதற்காகத்தான் நான் உங்களை தேடி வந்தேன் என்று சொல்கின்றார். அப்போது ஸைத் இப்னு சாபித் சொல்றாங்க, என்னிடத்தில் சொல்லி இருந்தால், ஒரு தகவலை கொடுத்திருந்தால் நான் உங்களை தேடி வந்திருப்பேன். நீங்கள் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர், நபியுடைய குடும்பத்தை சார்ந்தவர், நான் உங்களை தேடி வந்திருப்பேனே என்று சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கல்வியை தேடி
நான் தான் பயணிக்க வேண்டும். அதை தான் நபியுடைய சுன்னா. கல்வியை தேடுபவர் தான் பயணிக்க வேண்டும். கல்வி பயணித்து வருவது கூடாது. கல்வியை தேடி மாணவர்கள் தான் பயணிக்க வேண்டும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாத்திரத்தில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கையை பிடிச்சு முத்தம் கொடுக்கிறார். இத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கிறீர்கள், அதிலும் குறிப்பாக நபியுடைய குடும்பத்தாரை நாங்கள் கண்டால் இப்படித்தான் செய்வோம் என்று அவருடைய கையை பிடித்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் முத்தம் கொடுக்கின்றார்கள். பாருங்க, கல்விக்காக ஒரே ஒரு ஹதீஸுக்காக பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி சஹாபாக்கள் பயணம் செஞ்சிருக்கிறாங்க. நாம கையில ஈஸியா படிக்கிறோமே. புகாரி, இந்த ஹதீஸை தொகுப்பதற்காக இமாம் புகாரி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அவருடைய வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஹதீஸுடைய இமாம்கள் அந்த ஹதீஸ் கிரந்தத்தை தொகுப்பதற்காக இமாம்கள் எத்தனை பல மைல் தூரம் கடந்து அந்த ஹதீஸ் கிதாபுகளை நமக்காக தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு அதனுடைய அருமை தெரியாமல் இன்னைக்கு என்ன செய்யறோம்? ரொம்ப லேசான முறையில் ஹதீஸ் கிரந்தங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கல்வியை படிப்பதற்காக நாம் என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும், அதை தேடி போகணும். கல்வி சபைகளை தேடி நாம் போகணும், கல்வியாளர்களை தேடி நாம் பயணிக்க வேண்டும். இதுதான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய கல்வி முறை என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கடைசியாக ஒரு விஷயம், நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? கல்வி இரண்டாவது என்ன இருக்கணும்? அமல் செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாம உங்களுடைய கால்கள் நகராது. லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமா. நாளை மறுமையில் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் உங்களுடைய கால்கள் நகராது. அந்த 4 கேள்விகளில் மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன தெரியுமா? வஅன் அமலிஹி ஃபீமா ஃபஅல ஃபீஹி. நீங்க கல்வியை எப்படி படிச்சீங்க, அந்த கல்வியை கொண்டு என்ன அமல் செய்தீர்கள்? நாளைக்கு அல்லாஹ் எல்லா இடத்திலும் கேள்வி கேட்பான். கல்விக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீர்கள்? நீங்க உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் உங்களை ஆயுள் கொடுத்தான், இத்தனை வருட காலம் வாழ்ந்தீர்கள். உங்களுடைய ஆயுள்களில் கல்விக்காக நீங்கள் எப்படி செலவழிச்சீங்க? உங்களுடைய வயதை கல்வியில் எவ்வளவு முயற்சி பண்ணீங்க? கல்வியை கற்பதற்காக, ஈமான் கொள்வதற்காக நீங்கள் எடுத்த முயற்சி என்ன என்று அல்லாஹ் நாளை மறுமையில் கேள்வி கேட்பான். அடுத்ததாக, நீங்கள் படித்ததை கொண்டு என்ன அமல் செய்தீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை கொண்டு வந்தீர்கள்? உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி திருத்தி கொண்டீர்கள் என்று அல்லாஹ் நாளை மறுமையில் கேள்வி கேட்பான். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம உங்களுடைய கால்கள் நகராது. இந்த ஒரு மாசத்துல வரப்போகுது ரமலான், ஒரு மாசத்துல ரமலான் வரப்போகுது. இந்த ரமலானுக்கு கூட பெண்கள் அதிகமாக எதுல தான் கிடப்பாங்க? அடுக்கலையில தான் கிடப்போம், அப்படிதானே? அடுக்கலையில் நம்முடைய பொழுதுகளை கழித்துக் கொண்டிருப்போம். அதற்கும் நன்மை உண்டு அல்லாஹ் இடத்தில் இன்ஷா அல்லாஹ். நோன்பாளிகள் நோன்பு திறப்பதற்காக எல்லா விதமான சமையல்களும் செய்றீங்க, பரவாயில்ல. ஆனா அதிலேயே பொழுது கழிச்சிடக்கூடாது. அதையும் தாண்டி நமக்கு இருக்குது. ஏன்னா நாளைக்கு மறுமையில யாரும் வரமாட்டாங்க. கணவன் வந்து நிப்பாரா? நாளைக்கு கணவன் வந்து பரிந்து பேசுவாரா? பிள்ளைங்க வந்து பரிந்து, நீங்க அந்த அவர்களுக்காக உழைக்கிறீங்க, மாஷா அல்லாஹ், அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, எல்லாருக்காக நினைச்சிறீங்க, முயற்சி பண்றீங்க, அடுக்கடையிலே கிடைக்கிறீங்க. ஆனா இவர்கள் அனைவரும் நாளை மறுமையில் உங்களுக்கு எதையுமே கொண்டு வர மாட்டாங்க. சாலிகான பிள்ளைகளாக இருந்தா நம்ம மரணிச்ச பிறகு துவா செய்வாங்க. நல்ல கணவராக இருந்தா நம்ம மரணிச்ச பிறகு, மார்க்கம் பற்றுள்ள கணவராக இருந்தா நம்ம மரணிச்ச பிறகு துவா செய்வாங்க. வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. ஆகையால் மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கு இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணும்? அமல்கள், அதுவும் குறிப்பாக ரமலானுடைய காலங்களில் அமல்கள் செய்வது. மற்ற காலங்களில் என்ன செய்யணும்? அமல்கள் செய்வதில் நாம் என்ன செய்யணும்? அதிகமாக நேரங்களை ஒதுக்க வேண்டும். இதுதான் மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய அடிப்படை. ஈமான் கொள்வது, அதற்கு பிறகு அமல்கள் செய்வது. இதற்கு நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு ஒரு சிறிய முயற்சியாகத்தான் நாம் இது போன்ற கல்வி நிறுவனங்களை உருவாக்கி எப்படியாவது அந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். மக்கள் சரியான முறையில் கல்வியை கற்று ஈமான் கொண்டு அமல்கள் செய்து ஒரு சிறந்த ஒரு குடும்பத்தை உருவாக்கிவிட்டால், ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்கி விடலாம் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இது போன்ற கல்வி நிறுவனங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆகையால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த கல்வி நிறுவனங்கள் மேலும் மேலும் பல ஆலிமாக்களை, பல கல்வியாளர்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக இந்த சமூகத்தில் சிறந்த மாற்றங்களை கொண்டதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. இந்த கல்வி நிறுவனங்கள் உயர்வதற்காக யார் யாரெல்லாம் உங்களுடைய பொருளாதாரங்களையும் உங்களுடைய முயற்சியும் கொடுக்கின்றீர்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இதை வழங்கப்பட்டிருக்க முக்கியமான நோக்கம் என்னன்னா, இதை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி அவர் சொன்ன முக்கியமான பணி என்ன, பல்லிகு மா உன்சிலைக்கும் ரப்பிக், நபியே உங்களுடைய இறைவனத்திலிருந்து உனக்கு எது நான் இறக்கியிருக்கிறேன் தந்திருக்கிறேனோ அதை மக்களுக்கு முறையாக சொல்லிவிடுங்கள். அப்ப முக்கியமான நோக்கம் என்னன்னா, என்ன பாடங்களை மார்க்கத்தை குர்ஆனை படித்திருக்கிறோமோ படித்தவர்கள் அதை பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும். இது முதலாம் கடமை. சொல்லக்கூடியவர்கள் இருக்க வேண்டிய கடமையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, ரசூல் சொல்லும் போது, எதை யார் சொல்லுகிறார்கள் அவர்கள் முதன்மையாக தங்களுக்கு செயல்படுத்தி காட்டணும். சொல்லக்கூடியவங்க எதை சொல்லுகிறார்களோ அதை தம்முடைய வாழ்க்கையில் மார்க்கமாக கடைபிடித்து அதை பழக்கி கொண்டு வரணும். பிறகு மக்கள் சொல்லணும். இந்த அம்சங்கள் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆக உங்களுக்கு தந்திருக்கிற இந்த பட்டத்தினுடைய நோக்கம், ஆலிமா என்றால் அந்த ஆலிங்கிற வார்த்தைக்கு இஸ்மு ஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 காலத்துடைய பொருளை தாங்கிய வார்த்தை. கற்றவன், கற்கிறவன், கற்பவன் என்று 3 காலத்துடைய பொருளை தாங்கிய வார்த்தை தான் இந்த ஆலிமா என்பது. ஆலிமா பெண்பால், ஆலிமா ஆண்பால். அவ இங்கு கற்றுவிட்ட பாடம் இருக்கிறதே முடிந்து போன பாடம் இல்லை, கற்றுக்கிட்டே இருக்க வேண்டிய பாடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்வியை எப்பெல்லாம் படிக்க சொன்னாங்க, எப்பெல்லாம் தேவை அப்பெல்லாம் படிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அதிகமாக கேள்வி சொல்லிருக்காங்க. 6666 வருஷம் பதில் உள்ளதுல ஒரே ஒரு வசனம் மட்டும்தான், ரப்பி ஸித்னி இல்மா, நாயனே என்னை படைத்து பாதுகாப்பவனே எனக்கு அறிவை அதிகமாக்கித்தா என்று கேள் என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறான். அதனால கல்வி என்பது முடிவிடக்கூடிய ஒன்று அல்ல, அது மரணம் வரையில படித்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு பாடம். ஆகவே நீங்கள் எந்த கல்வியை படித்தீர்களோ அதை இன்னும் அதிகமாக திருமறை குர்ஆனை அதிகமாக படிக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய கல்லூரியுடைய சிறப்பம்சமே அதுதான். குர்ஆனை வைத்து நஹ்வு சர்ஃப், அதாவது குர்ஆனை வைத்து இலக்கணம், குர்ஆனை வைத்து அகீதா, குர்ஆனை வைத்து சீரா என்ற அந்த முறையில் இந்த பாடம் நடத்தப்படுவதால் இந்த பாடம் திருமறை குர்ஆனோடு இணைந்து வருகிற போது காலம் காலம் பசுமையாக இருந்து கொண்டே இருக்கும். அதனால பட்டம் பெற்றிருக்கிற முபல்லிகாக்களுக்கு ஆலிம் காலம் சொல்லிக் கொள்ளக்கூடிய முக்கியமான செய்தி என்ன, எல்லோரு ஒரு நாளை ஒரு முக்கியமாக உங்களுடைய பழக்கத்தில் காலை எழுந்திருந்து படுக்க போகிற வரைக்கும் என்னெல்லாமோ செய்றீங்க, அந்த வேலைகளோடு முக்கியமான வேலையாக ஒரே ஒரு ஆயத்தை அர்த்தத்தோடு படிக்கணும். படித்த பிறகு இலக்கணத்தை, இதில் இஸ்மு என்ன, ஃபேர் என்ன, ஹர்ஃப் என்ன, இந்த பாடங்களுக்கு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அல்லாஹ்வுடைய கிருபையினால நீங்கள் படித்த பாடம் உங்களுடைய கடைசி காலம் வரையில் பசுமையாக இருக்கும். எனவே அந்த பாடத்தை நீங்கள் படித்து முறையாக செயல்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் வேண்டிக் கொண்டு ஒரு ஹதீஸுக்கு சிலவர் சொன்னாங்க, தலபுல் இல்மி உத்ருபில் வலவு சீர், அது ஆதாரபூர்வ செய்தி இல்லை, அது பலவீனம் மட்டும் இல்லை, சில இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை சொல்றாங்க. அதாவது சீனா தேதம் சென்றாலும் கல்வியை தேடிக்கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லலை. அது சொன்ன மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. கல்வியை தேடி படிங்கன்னு சொன்ன அந்த அதிசயை பலவீனமான சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. கல்வியை நம்ம அதிகமாக படிக்கணும். அதனால இரையச்சம் என்பது ஒவ்வொரு நாள் உலகத்தை பார்த்தீங்கன்னா சில அவர் பெரியவர் என்னெல்லாம் இரைச்சம் சொல்லிட்டு போயிட்டாரு. கையை முடிந்த புள்ளி வேகம் பிடிட்டுவோம் இந்த மூவனாக்கள், அதை கையெல்லாம் போட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரெல்லாம் சொல்லலை, முகத்தை முன்கையும் தவிர மற்றவைகள் தான் பெண்கள் மறைக்கப்பட வேண்டிய உறுப்புன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே வேற எவசம் கேட்க வேண்டிய தேவையில்லை. சரிதா? அதனால இரையச்சம் என்பது யாரும் புதுசாலாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்று இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். எதை மார்க்கமாக சொல்லிக் கொடுத்தானோ அதுதான் இரையச்சம். இல்லாத புதுசாக ஒரு ஆள் சொன்னோன்னு என்ன செய்யக்கூடாது, இந்த 100 ரூபா கிடைச்சோட கை நல்லா முடிக்கிட்டுவோம். இந்த பிள்ளைலாம் எங்கே ஒன்று ஆரம்பிச்சு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அதனால் இந்த இதுக்கெல்லாம் செய்யக்கூடாது. அதான் நீங்கள் படிக்கக்கூடிய காலங்களை விளங்கி படிங்க. தொழுகையிலே மறைக்கப்பட வேண்டிய ஒரு பேரு தான், தொழுகை மறைக்க வேண்டிய ஒரு பேரு முகத்தையும் 2 முன்கை தவிர மற்றெல்லாம் மறைக்கணும். அப்போ இதுதான் பெண்களுக்கு மறைக்க வேண்டிய உறுப்புகளை தவிர இந்த மாதிரி முகத்தை மூடிக்கிட்டு இந்த பிள்ளை எல்லாரையும் பார்க்கலாம். முகத்தை மூடக்கூடிய பிள்ளைக்கு கண்ணை பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டே போதும், ஆனால் அவங்களும் மற்றும் பார்க்கக்கூடாதான். இதுதான் இது உசூல். ஆனால் இப்படிலாம் ஒரு சட்டம் இல்லை. தெரியுதா? இரையச்சம் என்பது எங்க இருக்கு தெரியுமா? இரையச்சம் இருக்கு உள்ளத்தில் இருக்கிறது. தெரியுதா? அப்ப இரையச்சம் என்பது உள்ளத்தில் இருக்கிறதுக்கான எப்படி நடக்குது அர்த்தமா இல்லை. அந்த உள்ளத்தில் இருக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய பயத்திற்கு தேவையான கல்வி என்னது குர்ஆன். ஆனா அல்லாஹ் ரசூல் சொன்ன பாடத்துக்கு மேல என்ன கிடையாது. யார் எதை சொன்னாலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லவும் கூட சிலரும் தெரியாத சொல்லிட்டு போயிடலாம். மார்க்குங்கிற பேர்ல குறைய படிக்காதனால வந்த கேள்விகள் தான். அதனால உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, திருமறை குர்ஆன் வைத்து பாடம் நடத்தப்பட்டிருக்கிறது ஆலிமாக்களுக்கும் முபல்லிகாக்களுக்கும். அது ஒரு சிறந்த பாடம். ஏன்னா குர்ஆன் வைத்து படிக்கிறது ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, வார்த்தைக்கு வார்த்தை பொருளை தெரிந்து கொள்வதோடு இந்த இலக்கணம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. இப்போ நஹ்வு படிச்சு வச்சுக்கலாம், இலக்கணம் மட்டும் படிச்சுட்டா உதாரணத்துக்கு ஃபேல் படித்தா அந்த ஃபேலோடு நின்றும். மறுதடவை இஸ்மு வரும்போது ஃபேலை படிக்க மாட்டாங்க.
ஒரு ஹர்ஃப் வரும்போது விஸ்மின் பேரை படிக்க மாட்டேன், உதாரணம் சொல்றேன். ஆனால் குர்ஆனில் படிப்பீர்களானால் தொடர்ந்து ஃபேல் ஹர்ஃப் வந்து கொண்டே இருக்கும். அப்ப குர்ஆனை வார்த்தையுடைய அர்த்தமும் படித்து இலக்கணத்தையும் படிக்கிற போது ஒரு சிறப்பம்சம் கிடைக்கும். குர்ஆனை படிக்கிற உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், எப்போதும் குர்ஆன் வசனம் இருக்குத முன்பின் தொடர்போடு படித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆயத்துடைய விளக்கம் அதை அடுத்தடுத்து வரக்கூடிய ஆயத்தில் விளக்கம் இருக்கும், சில ஆயத்துக்கு இன்னொரு இடத்துல விளக்கம் இருக்கும். அதான் நீங்கள் தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஒரு ஆயத்தை படித்த உடனே ஆயத்துடைய அர்த்தங்கள் அவருடைய கருத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கு தேடுவதற்கும் அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கும் நீங்கள் செயல்படுத்துகிற விஷயத்தை பிற மக்களுக்கு சொல்லக்கூடியவார். பெண்களை பற்றி பெரிய சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு, பெண்கள் வெளியே போய் சொல்றாங்களோ இல்லையோ குடும்பத்தை திருத்தினாலே போதும். இன்றைக்கு குடும்பங்களை பெண்கள் தன்னுடைய குடும்பம் தன்னை சார்ந்தவளை திருத்துற பொறுப்பில் முக்கியமாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு செய்தி, கடைசியாக செய்தி இன்னும் முடிச்சுக்கிறேன், எப்போதும் சொல்லுவேன். பெண்கள் ஆண்கள் அல்லாஹ் தஆலா பெண்களுடைய தோற்றம் என்பது ஆண்கள் தோற்றம் மாற்றுவார். அதனால நான் அடிக்கடி கூட சொல்ல மேடையில் பாருங்க, யாருக்காவது வயறு தெரியுதா, யாருக்காவது முது தெரியுதா? ஆனால் வயறு முது தெரிஞ்ச பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. பனியனை போட்டு நின்றா போதும். நான் பனி போட்டு பேசுறேன், இன்னைக்கு பயாரி அதான் இருக்கும். என்னமோ இந்த அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பனியனை போட்டு நின்றுட்டான். வயறு போட்டு தப்பே இல்லை. ஆனால் அறவயிறு போட்டு புறப்பட பற்றி யாரும் பேசவே மாட்டேங்க. அப்ப பெண்களை பொறுத்தவரை ரசூல் சொல்றார்கள், அரைகுறை ஆடையோடு அலையக்கூடிய பெண்கள் சொர்க்கத்திலே வாடையை கூட பெற மாட்டார்கள். சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, இல்லை சொர்க்கத்திலே வாடையை கூட பெற மாட்டார்கள் இருக்கிறாங்க. அதனால ஆலிமாக்கள்கிட்டையும் உபல்லிகாக்கள்கிட்டையும் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான செய்யக்கூடிய பயான் உபதேசத்தில் இதை முக்கியமாக கொள்ளுங்க. எந்த பெண்ணை பார்த்தே சொல்லியிருக்கேன், ஏன்னா நரகத்துக்கு போகக்கூடாது யாரும். நமக்கு கிடைப்பதை போல் நம்முடைய சகோதரிக்கும் கிடைக்க வேண்டிய என்று நண்பாத வரை உண்மையான மூமினாக முடியாது. அதனால இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருப்பதனால எல்லா பெண்களும் தெரியல. லேடிஸ் டெய்லர் அவன்கிட்ட போய் கேளுங்க, எங்களை எவ்வளவு மீட்டுருவான், எவ்வளவு சொல்லுவான், எவ்வளவு சொல்லுங்க, 50 பாயிண்ட், அதில் 20 வெட்டிடுவான், 30 பாயிண்ட் தான். எங்களுக்கு 2 மீட்டர், எங்களுக்கு அரை மீட்டரே போகுது, ஆனால் எங்க 2 மீட்டருங்கிறான். அப்ப எங்களுக்கு பார்த்தா கரண்ட கேள்களெல்லாம் போகுது, சில அட்டை போட்டு வரான். ஆனால் நீங்கள் மறைக்க வேண்டிய மறைக்க, அதில் தயவுசெய்து பெண்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் எல்லாரும் எல்லார்ட்டையும் சொல்லுங்க. ஏன்னா நரகம் இந்த சொர்க்கத்தை வாடையே பெற முடியாத மிகப்பெரிய பாவம் வந்து ஆடை. அதாவது ஆடையில் எப்படி பள்ளிக்க வேண்டிய மக்கள் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய திருமறை வேதத்தையும் ஹதீஸ்களையும் படித்து அதை சிந்தித்து ஒவ்வொரு நாளும் நாம் படித்த பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி பிற மக்களுக்கும் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய திருத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல என்னுடைய வாயில் வருகிற வார்த்தை யார் கேட்டு உள்ளத்தில் பதித்து செயல்படுத்தக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவாயாக என்று துஆ செய்தார்களே, அப்படிப்பட்ட செழிப்பான வாழ்க்கை பெற தகுதியான மக்களாக இங்கு பட்டம் பெற்றவர்களும் அவரை சார்ந்தவர்களும் எல்லோரும் அந்த அடிப்படையில் வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்தினாலே மறுமையில் அல்லாஹ்வுடைய உயர்ந்த சொற்களுமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பாக்கியத்தை தந்தருவாராக. வேகமாக பிடிக்கிறதுக்கான ஒரு பரிசு இருக்கு, அது தரதான். அதில் வாங்கிட்டு தான் போக அவசரம் போயிட்டாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு அல்லாஹ்வின் அன்பு சகோதரர்களே, நமது தென்காசி தாவா சபையின் சார்பாக அஸ்ஸாலிகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி நடந்து வருகிறது. நீங்க வந்து முகல்லியா பாடத்தை பார்த்துட்டீங்க, ஆலிபூஸ் பார்க்குறீங்க. இது மட்டும் தென்காசியில மட்டும் மக்கள் படிக்கல, தமிழ்நாடு முழுக்க இருந்து நமது மதரசால படிச்சுட்டு இருக்காங்க. சென்னையில இருந்து எல்லா ஊர்ல இருந்து வர்றாங்க. நம்ம ஊர்ல உள்ள மக்களுக்கு தான் நம்ம தென்காசி தாவா சபை பத்தியும் அஸ்ஸாலிகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி பத்தி புரியல. தமிழ்நாடு முழுக்க இருந்து இந்த கல்வியின் சிறப்பை உணர்ந்து வருகை தருகிறாங்க, இந்த மதரசாவுக்கு உதவி செய்யறாங்க. அது மட்டும் போதுமா? யார் அதிகம் பயன்பெற வேண்டும்? எந்த ஊர்ல இந்த கல்லூரி இயங்குகிறதோ அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு இதுக்கு அக்கறை வேணும். அந்த அக்கறை நம்ம அத்தனை பேருக்கு வர வேண்டும். எதிர்காலத்துல நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள் இந்த கல்வியை கற்று அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த கல்லூரி நடத்தப்படுகிறது. பல்வேறு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் பல்வேறு விதமான விமர்சனங்களுக்கு மத்தியிலும் இங்கே பணி செய்யக்கூடிய காரணம் அல்லாஹ் ஒருவருடைய திருப்தி எதிர்பார்த்தான். அதுல உங்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கணும். நாளை மறுமையில நாம் எல்லோரும் ஜன்னத்தில் என்ற சொர்க்கத்தில் இதே போன்று ஒன்று சேர்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வான் துஆ செய்தவனாக இந்த பரிசு சிறிய பரிசா கொடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. பெரிய காலங்கள்ல இன்னும் அதிகமான முறையில் செய்வதற்கு நியத்து வைத்திருக்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவில் சேர்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாசல் இருக்கப்படுகிறது. யாருக்கெல்லாம் இந்த கல்வியை படிக்க வேண்டும், மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனோ அத்தனை பேரும் உங்களுடைய பிள்ளைகளை இந்த கல்லூரியில் சேர்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்காக வேண்டி இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கப்படுகிறது, பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக
பரிசு இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படுகிறது. பார்த்த எல்லாமே நேரடியாக மதரசாவை பொறுத்தமட்டில் ஒரு இலகுவான அடிப்படையில சிறந்த பாடத்திட்டங்கள் வைக்கப்பட்டு 2 பிரிவாக ஆலிமா பிரிவிலையும் ஹமிதா ஷீரின் சாலிஹியா, கௌபா சாலிஹியா, ஆஃப்ரின் பானு சாலிஹியா